திருமறை கலாமன்றத்தின் வைர விழாவின் தொடக்க ஆண்டில் வெளியாகும் இந்த புதுமலரை நாம் வெளியிட்டு மகிழும் இந்நேரத்தில் வருகை தந்திருக்கும் விருந்தினர்கள் அனைவரையும் நாம் வரவேற்க ஆயத்தமாவோம். அந்த வகையிலே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற திருமதி மைக்கேல் தியாகராஜா ஜீவராணி புனிதா பரீட்சை ஆணையாளர் நற்செய்தி அதிகாரம் 25 இறைவசனங்கள் 19-21 வரை. நெடுங்காலத்தின் பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, இந்த 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராயிருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன். உம் தலைவராகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். கிறிஸ்துவுக்கு புகழ். அன்பான
மகிழ்ச்சியின் நாளை நீங்க தந்ததற்கு மிக்க நன்றி. இங்கே இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பெரியவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அண்ணா அக்காமர் எல்லாரும் அருளால் நிறைந்திடச் செய்யுங்க. எங்கள் மகிழ்வில் உங்களின் அம்மாவும் இணைந்திருக்கிறதை நாம் விரும்புகிறோம். இனிதே இந்த நிகழ்வு நிறைவுற அருள் தாங்க. உமது அன்பினை இந்த நிகழ்விலும் நாம் உணர்ந்திடச் செய்யுங்க இயேசப்பா. ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீன்மையிலிருந்து எம்மை விடுவித்தருளும். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இறைவணக்கத்தை வழிநடத்தி சென்ற சகோதரிகளுக்கு நன்றிகள். அடுத்ததாக இங்கே பிரதம விருந்தினர்களாக, சிறப்பு விருந்தினராக, கௌரவ விருந்தினராக அவருடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்க செல்வி யோவன்னா நிதினா அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. திருமறை கலாமன்ற இந்த அரங்கிலே எனது பூட்டனார் கலைத்தூது நீ மரிய சேவியர் அடிகளாருக்கு சமர்ப்பணமாகும் நூல் வெளியீட்டின் இந்த மகிழ்ச்சி விழாவுக்கு வரவேற்புரை நிகழ்த்த நான் பெற்றுக்கொண்ட இந்த வாய்ப்பை எண்ணி மகிழ்ந்து எல்லாம் வல்ல இறைவனை துதித்து போற்றியவளாக எனது இந்நேர வணக்கங்களை கூறி இவ்வுரையை தொடர்கிறேன். வந்தோரை வரவேற்கும் பெரும் பொறுப்பை ஏற்று உங்கள் முன்னிலையில் உங்கள் எல்லோரையும் மனதார வருக வருக என்று வரவேற்கின்றோம். பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், கௌரவ விருந்தினர்கள் மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைவரையும் விழித்து நிற்கின்றோம். இந்நிகழ்வை மிகவும் சிறப்பாய் அமைந்திட செய்தவர்கள் இவர்கள்தான். அந்த வகையில் இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் அவர்களது இன்முகத்துடனான வருகை எம்மை நிறைந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் திருமதி மை ஜீவராணி புனிதா அவர்களை இன்முகத்தோடு மனமகிழ்ந்து வரவேற்று நிற்கின்றோம். அடுத்து எமது சிறப்பு விருந்தினர் யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜோ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்திருக்கும் யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் முதல்வர் அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அமதி அடிகளாரையும், யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வி அருட்சகோதரி தியோபின் குரூஸ் அவர்களையும், மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்ரீபன் அடிகளார் அவர்களையும் வருக வருக என உள்ளன்போடு வரவேற்கின்றோம். இந்த புதுமலர் மகிழ்ச்சி விழாவில் வெளியீடு செயற்படும் நூலிற்கான ஆய்வினை நிகழ்த்தவிருக்கும் யாழ் கல்வி வலய ஆசிரிய ஆலோசகரும் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனருமான திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களையும் மனமகிழ்வோடு வரவேற்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்வினை தலைமையேற்று நடாத்த அழைப்பு பெற்றிருக்கும் யாழ் மறைமாவட்ட பொதுநிலையினர் ஆணைக்குழு செயலரும் அகில இலங்கை சமாதான நீதவானுமான திரு ராஜப்பு அலெக்ஸ் அமலரட்னம் அவர்களையும் வரவேற்கின்றோம். இந்நூலின் ஆசிரியர் பிலிப் ரஞ்சனகுமார் அடிகளார் மற்றும் அவரது உறவுகள், நண்பர்கள், இந்த அவையில் வருகை தந்திருக்கும் அருட்தந்தையர்கள்,
அருட்சகோதரிகள் மற்றும் திருமறைக்கலாமன்ற கலை குடும்ப உறவுகள், நிகழ்வின் தங்களையும் இணைத்துக் கொள்கின்ற நடன கலை மாணவிகள், நடன ஆசிரியை எல்லோரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வில் இணைந்திருப்போம். மகிழ்ச்சியின் விழாவில் நாமும் கலந்து சிறப்பிப்போம். எனக்கு தந்த இந்த நேரத்தை தந்த இறைவனுக்கும் விழாவின் ஏற்பாட்டு குழுவினருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. இப்பொழுது விருந்தினர்கள் அனைவரும் மேடைக்கு வர அவர்களை அழைத்து நிற்கின்றோம். மேடையில் வந்து அமர்ந்து என்னும் விழாவை சிறப்பிக்க உங்கள் அனைவரையும் வரவேற்று நிற்பதோடு, இந்த விழாவை தலைமை பொறுப்பை ஏற்று நடாத்த அகில இலங்கை சமாதான நிதிவானும் யாழ் மறைமாவட்ட பொதுநிலை ஆணைக்குழு கௌரவ செயலாளருமான திரு ராயப்பு அலெக்ஸ் அமலட்டன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய பிரதம விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற பரீட்சை ஆணையாளர் திருமதி மையண்ணா ஜீவராணி புனிதா அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்கலாநிதி ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக இங்கே வருகை தந்திருக்கின்ற யாழ் மாகாண அமல்மிரி தியாகிகள் துறவற சபையினுடைய மாகாண முதல்வர் அருட்தந்தை பால் ஜெயந்தன் பச்சேக் அவர்களே, யாழ் மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபையினுடைய தலைவி அருட்சகோதரி பியோப்பின் குரூஸ் அவர்களே, எமது யாழ் மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு இயக்குனரும் மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தினுடைய இயக்குனருமாக இருக்கின்ற அருட்தந்தை ஆனா அண்டன் ஸ்டீவன் அடிகளாரே, இந்த நூலினுடைய ஆய்வை மேற்கொள்ள வருகை தந்திருக்கின்ற ஆசிரிய ஆலோசகர் திருமாளர் யோவன்னா ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, இந்த நூலை அழகாக யாத்து எங்களுக்கு தந்திருக்கின்ற அருட்தந்தை ரஞ்சனகுமார் அவர்களே மற்றும் அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கின்ற ஏனைய நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்த நேரத்து இறையருளோடு கூடிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அருட்தந்தை ரஞ்சனகுமார் அவர்களை எனக்கு நீண்ட காலமாக தெரியும். குறிப்பாக அவரோடு இணைந்து பணியாற்றிய மருத்துவமனை பணிகளை இந்த வேளையிலே நான் நினைத்து கொள்ளுகின்றேன். மருத்துவமனையினுடைய ஆன்ம இயக்குனராக இருந்த காலத்திலே முழுமையாக அவரோடு இணைந்து மருத்துவமனைக்குள்ளே மனிதாபிமான பணிகளை ஆற்றியிருக்கின்றேன். அவருடைய அந்த காலத்திலே கூட அவர் உள ஆற்றுப்படுத்தலிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி சிறப்பாக பணியாற்றியிருக்கின்றார். அந்த வகையில் இவர் இந்த உள ஆற்றுப்படுத்தல் தொடர்பான கல்வி மேற்கொள்வதற்கு முன்னால் கூட சிறந்த ஒரு உள ஆற்றுப்படுத்துனராக செயற்பட்டதை நான் பார்த்திருக்கின்றேன். பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, மனதிலே குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது அவரை அணுகினால் அழகான தமிழிலே அன்போடு அரவணைத்து ஆறுதல் படுத்துகின்ற ஒரு நல்ல பண்பை இறைவனவருக்கு கொடையாக கொடுத்திருந்தார். அதை நான் நேரடியாக அனுபவித்திருக்கின்றேன். 2 வாரங்களுக்கு முன் இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தும்படி என்னை கேட்ட பொழுது எனக்கு முதல் அச்சமாக இருந்தது. இது ஒரு பெரிய நிகழ்வு, பெரியவர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுகின்ற ஒரு நிகழ்விலே சிறியோனாகிய யான் இந்த தலைமை பொறுப்பை எப்படி ஏற்றுக்கொள்ளுவது என்று ஒரு தயக்கம் ஏற்பட்டது. ஆனால் அவர் நேரடியாக வந்து என்னோடு என்னுடைய வீட்டிலே கதைத்து இதை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டதற்கிணங்க அவருடைய அந்த அன்பு வேண்டுகோளை நிராகரிக்க முடியாமல் நான் ஒத்துக்கொண்டேன். இந்த புத்தகத்தை அவர் எனக்கு தந்திருந்தார். அதை நான் மேலோட்டமாக வாசித்தேன். ஏனென்றால் திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் இங்கே அதனுடைய தெளிவான விளக்கங்களை தர இருக்கின்றார். இந்த புத்தகத்திலே 18 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலைப்புகளும் அந்த அத்தியாயங்களும் மிக சிறப்பான உள ஆற்றுப்படுத்தலுக்குரிய தலைப்பாக அமைந்திருக்கின்றது. மேலோட்டமாக ஒவ்வொரு தலைப்பினுடைய கருத்துக்களையும் வாசித்த பொழுது இன்றைய காலத்து இளைஞர்கள் நிச்சயமாக இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய மிகச்சிறந்த கருத்துக்களை அவர்கள் உள்வாங்குவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. இன்றைய இளைஞர்கள் எல்லோரும்
பாதை மாறி போகின்றார்கள். அவர்களுடைய ஒழுக்கத்திலே பெரிய பிறழ்வு ஏற்படுகின்றது. அவர்களை திருத்த முடியாமல் இருக்கின்றது என்று பெற்றோர்கள் தொடங்கி ஆசிரியர்கள் பெரியவர்கள் வரை முறைப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நிச்சயமாக இந்த புத்தகம் கை கொடுக்கும் என்பதில் அர்த்தமில்லை. இவர் இந்த புத்தகத்தை எழுதுகின்ற பொழுது இளைஞரை மையப்படுத்தி எழுதியிருக்கின்றார். ஆனால் இந்த புத்தகத்தை வாசித்த பொழுது பெரியவர்கள் கூட தங்களுடைய பிரச்சனைகளின் பொழுது இந்த புத்தகத்தை வாசிப்பதனூடாக அதிலே இருந்து விடுதலை பெறக்கூடியதாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். மிக அழகான புத்தகம். பல பெரியார்களுடைய கருத்துக்களை எல்லாம் அடிக்குறிப்பாக போட்டு இந்த புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். இந்த புத்தகத்தை நான் வாசித்த பின் இந்த உளவியல் சம்பந்தமாக யூடியூப் தளத்திலே ஒரு தேடலை மேற்கொண்ட பொழுது மிக அண்மையிலே ஒரு பதிவு ஒன்றை பார்த்தேன். அந்த பதிவினுடைய தலைப்பு பயமாக இருக்கின்றது இன்றைய இளைய தலைமுறையினுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது என்று கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் கீழே பல கருத்துக்கள் கொடுத்திருந்தார்கள். ஒன்று, பிடித்த ஒரே பொருள் இன்றைய தலைமுறையினருக்கு கையடக்க தொலைபேசி. அவர்கள் விரும்புவது படிக்காமல் முன்னுக்கு வர வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். கஷ்டப்படாமல் வேலை ஏதும் செய்யாமல் வருமானம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். யாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடாது என்று கருதுகின்றார்கள். எனக்கு தெரியாத விடயம் எதுவுமே இல்லை என்ற மேதாவித்தனம் அவர்களிடம் இருக்கின்றது. எல்லாமே உடனே நிறைவேற வேண்டும், கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார்கள். எனக்காக நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், வன்முறையில் கூட நான் ஈடுபடலாம் என்று எண்ணுகின்றார்கள். அதைவிட அவர்கள் இன்று சினிமா மோகத்திலும் செல்போன் மோகத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லியிருந்தது. உண்மையிலேயே இன்றைய இளைஞர்களை வழிப்படுத்துவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை எங்களுடைய திருவையும் எடுக்கின்றது, எங்களுடைய கல்வி புலமும் எடுக்கின்றது, எங்களுடைய சமூகமும் எடுக்கின்றது. ஆனால் அதிலே நாங்கள் தோற்று போகின்ற ஒரு நிலையையே காணுகின்றோம். இந்த நிலையில் வாசிப்பு பழக்கம் மிகவும் குறைவாக இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை வாசித்து இளைஞர்கள் எல்லோரும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கோடு அருட்தந்தை ரஞ்சனகுமார் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார்கள். எனவே என்னுடைய இந்த தலைமையுரையிலே அருட்தந்தை அவர்களை நான் அன்போடும் பெருமையோடும் மகிழ்வோடும் வாழ்த்தி நிற்கின்றேன். இந்த புத்தகத்தை எனக்கு தந்த பொழுது, அவரோடு உரையாடி கொண்டிருந்த பொழுது நான் அவரிடத்திலே கேட்டேன், தொடர்ந்து இவ்வாறு உளவியல் புத்தகங்களை உங்களுடைய அனுபவங்களை கொண்டும் உங்களுடைய கல்வியை கொண்டும் தொடர்ந்து எழுதுங்கள் என்று கேட்ட பொழுது உடனடியாக சொன்னார், அலெக்சங்கள், நான் ஒரு தலைப்பு ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கின்றேன் இன்னொரு புத்தகம் எழுதுவதற்கு என்று சொல்லி. நிச்சயமாக அவர் இன்னும் புத்தகங்கள் எழுதுவார். இந்த புத்தகங்களைப் போல எழுதி எங்களுடைய இளையோரை நல்வழிப்படுத்த முயற்சி எடுப்பார் என்று நான் நினைக்கின்றேன். அவரை வாழ்த்தி நிற்கின்றேன். இறுதியாக இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருளுக்கு முன்னால் ஒரு 4 பேர் இந்த புத்தகத்தை பற்றி எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் அருட்தந்தையினுடைய அந்த உளவியல் நோக்கையும் அவரிடம் காணப்படுகின்ற மற்றவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற அந்த ஆவலையும் ஆர்வத்தையும் கோடிட்டு காட்டி தங்களுடைய கருத்துக்களை இந்த நூலினுடைய முற்பகுதியிலே பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நூல் உண்மையிலேயே எமக்கு எமது இளம் சமுதாயத்துக்கு கிடைக்கின்ற ஒரு வரப்பிரசாதம் என்று நான் நினைக்கின்றேன். மீண்டும் அருட்தந்தை அவர்களை வாழ்த்தி என்னுடைய தலைமையுரையை நிறைவு செய்து அவர் தொடர்ந்தும் நூல்கள் பல இப்படி எழுத வேண்டும் என்று ஆசித்து என்னுடைய தலைமையுரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற எமது யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர், அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அருட்தந்தை பத்திநாதர் ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கான உரையை வழங்குவார். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவை தலைமை தாங்கி நடத்துகின்ற திரு அலெக்ஸ் அமலரட்னம் அவர்களே, இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பிக்கின்ற இலங்கை பரீட்சை திணைக்கள பரீட்சை ஆணையாளர் திருமதி மைக்கேல் ஜீவராணி புனிதா அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக சிறப்பிக்கின்ற
அமலமரி தியாகிகள் துறவர சபை முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அடிகளாரே, யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வர் அருட் சகோதரி தியோபின் குரூஸ் அவர்களே, மறைநதி கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் அடிகளாரே, இந்த நூலை ஆய்வு செய்ய இங்கே வந்திருக்கின்ற திருமறைக்கலாம் என்ற பிரதி இயக்குனர் திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, இந்த நூலாசிரியர் அருட்தந்தை ரஞ்சனகுமார் அவர்களே, மற்றும் இங்கே சபையிலே வீட்டிருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, பெரியோர்களே, சிறுவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நாளிலே இந்த மிகவும் அவசியமான ஒரு வெளியீட்டை வெளியிட்டு வைக்கின்ற அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அமதி அடிகளாருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் இறையாசிரையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இளைஞர்களை வழிப்படுத்துவது என்பது இன்றைய காலத்தினுடைய ஒரு மிகவும் அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை உணர்ந்து இந்த இளமையே மனச்சோர்வை மண்டிகிட செய் என்ற தலைப்பிலே அவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக அருட்தந்தை ரஞ்சனகுமார் அடிகளார் திருமதி ஜீவராணி புனிதா அவர்களை அழைத்திருக்கின்றார். இலங்கை பரீட்சை திணைக்கள பரீட்சை ஆணையாளர். அவர் என்ன நோக்கத்துக்காக அழைத்தாரோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளக்கூடிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்கிறது என்பதை இந்த வேளையிலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் நான் இங்கே வருகின்ற பொழுது யோசித்து கொண்டு வந்தேன். திருமதி ஜீவராணி புனிதா நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னர் புதுக்குடியிருப்பு பங்குத்தந்தையாக இருந்த பொழுது அங்கே ஒரு யுவதியாக இருந்தார் என்று சொல்லலாம் என்று யோசித்து கொண்டு வந்தேன். ஆனால் அவர் இப்பொழுதும் யுவதியாகத்தான் இருக்கின்றார். அந்த காலத்திலே என்னுடைய அந்த பங்கிலே அந்த பங்கை நடாத்தியவர்களே இளைஞர்கள் என்று தான் சொல்லலாம். அவர்களை மிகவும் கட்டுப்பாட்டோடும் மிகவும் தலைமத்துவத்தோடும் வழிநடத்தி அந்த பங்கிலே இருந்த இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரையும் இறைவனுக்கு ஏற்ற மக்களாக வளர்த்துவிட்ட ஒரு பெருமை திருமதி ஜீவராணி புனிதாவை சாரும் என்பதை இந்த வேளையிலே நான் பெருமையோடு கூடிக்கொள்ள விரும்புகின்றேன். அவருடைய ஆளுமை, இளையோர் யுவதிகள் மட்டிலே அவர்களை வழிநடத்தக்கூடிய அந்த திறமை, திருச்சபையின் திரு அவையின் பால் அவருக்கு இருந்த பற்று மற்றும் தன்னுடைய ஆற்றல்களை திறமைகளை எல்லாம் திரு அவையின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகின்ற அந்த விருப்பம் எல்லாம் சேர்ந்து அவரை ஒரு இளைஞர்களை உருவாக்கிய ஒருவராக நாங்கள் அவரை பார்க்கின்றோம். ஆகவே தான் சொல்லுகின்றேன், இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக அவர் வந்திருப்பது எங்கள் எல்லாருக்கும் பெருமை அளிக்கின்றது. நாங்கள் படித்த காலத்திலே ஒரு திரைப்படம் ஒன்று வந்த ஞாபகம் இருக்கிறது. அதனுடைய பெயர் கலியுக காலம். உங்களில் சிலருக்கு அது ஞாபகம் இருக்கலாம். அந்த படத்திலே இருக்கின்ற கதை என்னவென்றால், இந்த உலகம் இப்பொழுது இறுதி காலம், கலியுக காலத்துக்கு வந்துவிட்டது. குறிப்பாக அது இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு படம். ஆனால் அதிலே என்ன அந்த கலியுக காலம் என்றால், இளைஞர்கள் இந்த பெல் பாட்டம் போடுவார்கள். உங்களுக்கு தெரியும் பெல் பாட்டம் என்றால் இந்த லாங்ஸ் அப்படியே வந்து பின்னாலே கடைசியிலே அப்படி விரிந்து நிற்கும். யுவதிகள் மினிஸ்கர்ட் போடுவார்கள். அவளுடைய உடை வந்து முழங்காலுக்கு மேலே இருக்கும். இளைஞர்கள் தலையை பெரிதாக வளர்ப்பார்கள். யுவதிகள் தலையை கட்டையாக வெட்டுவார்கள்.
இப்படியான பாத்திரங்களை கொண்டுதான் அந்த படம் எடுக்கப்பட்டது. அந்த படத்தினுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த உலகம் இப்பொழுது எவ்வளவோ மாறிவிட்டது, அதுவும் இந்த இளைஞர்களுடைய வாழ்வு எவ்வளவோ மாறிவிட்டது என்பதை அந்த படத்திலே காட்டினார்கள். ஆனால் இளைஞர்கள் பெல்பட்டம் போட்டார்கள், யுவதிகள் மினிஸ்கர்ட் போட்டார்கள், தலையை வெட்டினார்கள், இளைஞர்கள் வளர்த்தார்கள் என்பதெல்லாம் உண்மை. ஆனால் அப்படியான நிலையிலும் அந்த இளைஞர்கள் மிகவும் கட்டுக்கோப்போடும் மிகவும் மரியாதையோடும் தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் என்பதை நாங்கள் எல்லாரும் கண்டிருக்கின்றோம். உண்மையாகவே இந்த கலியுக காலம் இப்பொழுதுதான் ஆரம்பிக்கிறது. அது 30-40 வருடங்களுக்கு முன்னர் இளைஞர்களுடைய அந்த உடை மாற்றத்தை தான் அவர்கள் கலியுக காலம் என்று அழைத்தார்கள். ஆனால் இப்பொழுதுதான் அந்த உண்மையான இளைஞர்களுடைய அந்த கலியுக காலம், அதாவது அவருடைய வாழ்வே தலைகீழாக மாறுகின்ற ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இந்த இளைஞர்களை வழிப்படுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. மிகவும் கடினமான ஒரு பொறுப்பு, மிகவும் சவால் நிறைந்தது. பல அவமானங்களையும் பலவிதமான அவர்களுடைய வெறுப்புகளையும் சம்பாதிக்கின்ற அளவுக்கான ஒரு பணி எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. ஆகவே இந்த காலத்திலே அவர்களை வழிநடத்துகின்ற பணியின் ஒரு பகுதியாகத்தான் அருட்தந்தை ரஞ்சனகுமாருடைய இந்த நூல் அமைந்திருக்கிறது என்பதை இட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய திருத்தந்தை சொல்லுவார், இளைஞர்கள் திரு அவையினுடைய எதிர்காலம் அல்ல, அவர்கள் திரு அவையினுடைய நிகழ்காலம். இன்று அவர்கள் திரு அவைக்கு தேவை. எதிர்காலத்துக்கு தேவையான திரு அவையின் எதிர்காலத்துக்குத்தான் இப்பொழுது இருக்கின்ற இளைஞர்கள் தேவை என்று நாங்கள் எண்ணக்கூடாது. இன்று இருக்கின்ற திரு அவைக்கு இன்று இருக்கின்ற இளைஞர்கள் தேவை என்று திரு அவை மிகவும் தெளிவாக அந்த இளைஞர்களுடைய முக்கியத்துவத்தை அவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லி இருக்கின்றார். ஆகவே இந்த இளையோரை வழிநடத்துகின்ற ஒரு மாபெரும் பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்கிறது. பல வேளைகளில் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எதிர்காலத்தை பற்றித்தான் இருக்கும். சிறுவர்கள் என்றால் அவர்கள் இளமை பருவத்துக்கு ஆயத்தம் செய்கிறார்கள் என்று சொல்லுவோம். இளைஞர்கள் என்றால் அவர்கள் நடுத்தர வயது வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள். நடுத்தர வயது ஆட்கள் என்றால் அவர்கள் முதுமைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் என்று எப்பொழுதும் அந்த எதிர்காலத்துக்கே எங்களை நாங்கள் இட்டு செல்லுகின்ற ஒரு பழக்கம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் சிறுவர்கள் அவர்களுடைய சிறுமையான வாழ்வுக்குரியவர்கள், இளைஞர்கள் அந்த இளமைக்குரியவர்கள், முதியவர்கள் அந்த முதிய தரத்திலே முழுமையாக வாழ வேண்டும். ஒவ்வொருவரும் அந்தந்த தங்களுடைய வாழ்க்கை நிலையிலே முழுமையாக வாழ வேண்டும். அந்த வாழ்க்கை நிலை எதிர்காலத்திலே முழுமையாக வாழுவதற்கான ஒரு நிலை அல்ல. எந்த ஒரு நிலையில் நாங்கள் வாழ்ந்தாலும் அந்த நிலை முழுமை அடைய வேண்டும். அதுதான் எங்களுடைய எல்லாருடைய வாழ்வுக்கும் மிகவும் அவசியமானது. ஆகவே எங்களுடைய இளைஞர்கள் அந்த இளமை பருவத்தை முழுமையாக வாழ வேண்டும். எதிர்காலத்திலே நல்ல பிரஜைகளாக வாழுவதற்கு தயார் செய்கின்ற காலமாக மட்டுமில்லாமல் அந்த இளமை காலத்தையே நல்ல பிரஜைகளாக வாழுகின்ற ஒரு காலமாக அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய முழுமையான பங்களிப்பை பலவித சவால்கள் மத்தியிலே இன்றைய நாளிலே மிகவும் அவசரமாக செய்ய வேண்டும் என்ற அந்த தேவையை நாங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருக்கிறோம். அந்த தேவையை மிகவும் ஆழமாக உணர்ந்து எங்களுடைய நூலாசிரியர் இந்த நூலை எங்களுக்கு சமர்ப்பித்திருக்கின்றார். ஆகவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அவர் ஒரு இளைஞர்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமானவர். அவருடைய கருத்தரங்குகள், அவருடைய வழிபாடுகளை எல்லாம் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இளைஞர்களை கவருகின்ற, அவர்களை இறைவன் பால் ஈர்க்கின்ற வகையிலே அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அந்த செயல்பாடுகளின் விளைவாக அவர் எங்களுக்கு தருகின்ற இந்த நூலுக்காக
அவரை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். தன்னுடைய ஆரம்பகால குருத்துவ அனுபவத்தையும் பிரதம விருந்தினருடைய திறமைகளையும் ஆற்றல்களையும் மையப்படுத்தி, அதே நேரம் இன்றைய இளைஞர்கள் நிச்சயமாக திருத்தப்பட வேண்டும், அதற்கு எமது பங்களிப்பை நாங்கள் முழுமையாக வழங்க வேண்டும் என்ற கருத்துக்களை முன்னிறுத்தி ஆசிரியருடைய இந்த திறமையை பாராட்டி உரை வழங்கிய எமது குரு முதல்வருக்கு எமது நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய கௌரவ விருந்தினர் யாழ் அமலமரி தியாகிகள் சபையைச் சேர்ந்த மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்கள் இப்பொழுது ஆசி உரையுடன் கூடிய வெளியீட்டுரையை வழங்குவார். அவரை நான் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்கின்ற இந்த நூல் வெளியீட்டு விழாவினுடைய தலைவர் திருவாளர் அலெக்ஸ் அமரரட்னம் அவர்களே, இந்த விழாவினுடைய பிரதம விருந்தினர் திருமதி மைக்கேல் ஜீவராணி புனிதா அவர்களே, சிறப்பு விருந்தினராக அவையை அலங்கரிக்கின்ற அருட்தந்தை ஜபரட்னம் அடிகளாரே, கௌரவ விருந்தினர்களாக வீற்றிருக்கின்ற அருட்சகோதரி தியோஃபின் க்ரூஸ் அருட்சகோதரி அவர்களே, அருட்தந்தை அண்டன் ஸ்டீஃபன் அடிகளாரே, நூலாய்வினை மேற்கொள்ள காத்திருக்கின்ற திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, இந்நூலினுடைய ஆசிரியர் அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அடிகளாரே, அவையிலே சபையிலே இருக்கின்ற அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, பெற்றோரே, பெரியோரே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களை கூறி தொடர்கின்றோம். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என இளமையை விழித்து அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்கள் யாத்து வழங்குகின்ற இந்த நூல் காலத்தினுடைய தேவை, நம் சமூகத்தினுடைய தேவை. இன்றைக்கு அவசரமாக அத்தியாவசியமாக நமக்கு தேவையான ஒரு விடயத்தை எடுத்து பேசுகின்ற ஒரு சிறந்த படைப்பாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. நூல்களை வெளியிடுவது இலகுவான விடயம் கிடையாது. அதுவும் நமது புலத்தை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழ் வாசக பரப்பு குறுகியது. நூலொன்றை வெளியிட்டு அதனால் நொடிந்து போனவர்கள் அடுத்த நூலை ஆக்குவதற்கு பின்னடிப்பது நாம் அன்றாடம் காணுகின்ற அனுபவம். தென்னிந்தியாவை போலல்லாமல் இங்கு நூலாசிரியர்கள் இவ்வாறான சமூக பணியிலே ஈடுபடுவதற்கு ஆற்றல் இருந்தும் அனுபவ பொக்கிஷம் இருந்தும் அறிவாற்றல் இருந்தும் அவற்றை பகிர்வதிலே பின்னடிப்பதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. தென்னிந்திய நூல்கள் நமது வாசக சந்தையிலே ஓரளவிற்கு விலைப்பட்டு விடுகின்றது. ஆனால் மறுவளத்திலே நமது நூல்களை நாம் அப்படி பெரிய தமிழ் வாசக சந்தையிலே சந்தைப்படுத்துதல் சாத்தியமற்றது. ஒரு சில 10 நூல்கள், மிஞ்சி போனால் 100 நூல்கள் சில வேளைகளிலே தென்னிந்திய வாசகர்களை சென்றடையக்கூடும். அவ்வாறான ஒரு பின்புலத்திலே இருந்து கொண்டு இன்றைக்கு வெளிவருகின்ற இந்த நூல் மாத்திரமல்லாமல் நமது புலத்திலே அடிக்கடி நூல்கள் வெளியிடப்படுவது நமக்கு நம்பிக்கையையும் ஆர்வத்தையும் நமது எழுத்தாளர்கள் கொண்டிருக்கின்ற சமூக பிரஜையையும் எடுத்து இயம்புகின்றன. நூல்களை ஆக்குகின்ற பொழுது, வெளியிடுகின்ற பொழுது அது அனுபவ பகிர்வு,
தங்கள் கல்வியை பகிர்ந்து கொள்ள எடுக்கின்ற முனைப்பு, இந்த சமூகத்தை சீர்வழிப்படுத்த வேண்டும் என்ற எத்தனிப்பு, நாம் அறிந்து கொண்டதை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற தாராள குணம், ஓரளவிற்கு சுயகீர்த்தி, இப்படி பல காரணிகள் ஒரு படைப்பின் பின்னால் இருக்கின்றன. ஆனால் அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்கள் தனக்கு வழங்கப்பட்ட பணியை, அது உளவியல் ஆற்றுப்படுத்துதலாக இருக்கலாம், குடிநோயிலிருந்து சமூகத்தை காக்கின்ற பணியாக இருக்கலாம், மறையறிவிப்பு பணியாக இருக்கலாம், கற்பித்தல் பணியாக இருக்கலாம், ஆன்மீக குரு வைத்தியசாலையிலே பணியாற்றுகின்ற ஆன்மீக குருவாக இருக்கலாம், சிறைச்சாலைகளை தரிசிக்கின்றவராக இருக்கலாம், எடுத்த பணிகளிலெல்லாம், கொடுத்த வேலைகளிலெல்லாம் 100% நிறைவாக செய்ய தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கின்றவர். 7, 8, 9, 10 மணித்தியாலங்கள் என்று அல்லாமல் 24 மணித்தியாலமும் அந்த பணியை திறம்பட செய்ய வேண்டும் என நினைப்பவர். சில வேளைகளிலே அவர் எடுக்கின்ற பொறுப்பெடுக்கின்ற வேலைகளிலே அவர் காட்டுகின்ற ஆர்வம் அதீத ஆர்வமோ என்று கூட எண்ணத் தோன்றுகின்றது. செய்கின்ற பணியை சீராக செய்ய வேண்டும், நிறைவாக செய்ய வேண்டும். 24 மணித்தியாலமும் அதை பற்றி சிந்திப்பதும், அதிலே ஈடுபடுவதும், அதற்காக உழைப்பதும் அவரை ஓய்வு ஒளிச்சல் அற்ற ஒரு பணி வீரனாக, சமூகத்தை நேசிக்கின்றவராக, மற்றோரை நோக்கி பணி செய்கின்றவராக எப்பொழுதும் அடையாளப்படுத்தி கொண்டிருப்பதிலே நமக்கு ஆச்சரியம், மகிழ்ச்சி, வியப்பு. அடிகளார் இன்றைக்கு இந்த நூலை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது வெறுமனே நூலொன்றை எழுதிவிட வேண்டும் என்ற முனைப்பு கிடையாது. இந்த அவையை பொறுத்தவரையிலே, அல்லது போனால் இந்த நூலை வாசிக்கப் போகின்றவர்கள் என்ற அடிப்படையிலே, இளைஞர்கள் எத்தனை பேர் இதை நுகர்வார்கள் என்பது அடுத்த கேள்வியாக இருக்கின்றது. இருந்தாலும் இளையரோடு தொடர்புபட்டிருக்கின்ற நாம், மற்றோர் சமூகத்தார் இந்த நூலிலிருந்து பெற்றுக்கொள்ளுகின்றவற்றை பயன்படுத்தி நம்மை, நம் இளையோரை, நம் வருங்காலத்தை வளப்படுத்த நமக்கு அழைப்பு தருகின்றது. அவ்வாறான ஒரு அழைப்பிலே, அவ்வாறான ஒரு பணி வேள்வியிலே அடிகளார் ரஞ்சனகுமார் அவர்கள் நம்மையும் இன்று அழைத்திருக்கின்றார். நம் சமூகத்தை அவர் சவாலுக்குட்படுத்துகின்றார். நமக்கு ஒரு திசைமுகம் காட்டி இந்த பணியிலே நம்மையும் இணைய கேட்கின்றார். இவ்வாறான நூல்கள் நமது காலத்தின் தேவை. அவ்வாறான ஒரு நூலை இன்றைக்கு யாத்து தருகின்ற அடிகளார் தனது பணியிலும் பங்களிப்பிலும் இன்னும் மென்மேலும் நமக்கு, நம் சமுதாயத்திற்கு உறுதுணையாக, திசைகாட்டியாக, பணிவீரனாக இருக்க வாழ்த்தி இந்த விழா சிறக்க ஆசித்து இச்சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி அமைகின்றோம். நன்றி, வணக்கம். சமகாலத்திலே வாசிப்பு பழக்கம் அருகி கொண்டு வந்தாலும் நிச்சயமாக இவ்வாறான நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி உரை வழங்கிய அருட்தந்தை ஜெயந்தன் பச்சேக் அவர்களுக்கு எமது நன்றிகள். இப்பொழுது நாங்கள் நூல் வெளியீட்டுக்கு வருவோம். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்கின்ற அழகான உளவியல் நூலை இப்பொழுது நாங்கள் வெளியிட இருக்கின்றோம். இந்த நூலை இன்றைய நாளுக்குரிய பிரதம விருந்தினர் வெளியிட்டு வைக்க இருக்கின்றார். இதற்குரிய முதல் பிரதியை அருட்தந்தை அவர்களுடைய சகோதரிக்கு, அருட்தந்தை அவருடைய தாயினுடைய சகோதரி திருமதி புஷ்பநாயகம் மேரி பற்றிமா அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கின்றார். அவரை அன்போடு நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது முதல் பிரதி அதனுடைய அந்த கட்டுப்பட்டு இருக்கின்ற நாடா வெட்டப்பட்டு எங்களுடைய கலந்து கொள்ளுகின்றவர்களுக்கு அது காண்பிக்கப்படும். இந்த வேளையிலே நாங்கள் எழுந்து நின்று இந்த நிகழ்விலே நாங்கள் பங்கெடுப்போம். கரங்களை தட்டுவோம்.
இந்த அழகான நூலை எமக்கு யாத்து தந்த அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்களுடைய தாயின் சகோதரி திருமதி புஷ்பநாயகம் மேரி பற்றிமா. இந்த வேளையிலே தன்னுடைய தாயாருடைய சகோதரிக்கு அருட்தந்தை அவர்கள் பொன்னாடை போற்றி அவரை பெருமைப்படுத்துவார். தொடர்ந்து ஆசிரியர் அவர்கள், இந்த நூலின் ஆசிரியர் அவர்கள் மேடையிலே இருக்கின்ற விருந்தினர்களுக்கு தாமே தமது கரங்களால் இந்த நூல்களை வழங்குவார்கள். தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் பெற்றுக்கொள்வர்களுடைய பெயர்களை இப்பொழுது நாங்கள் அழைக்க இருக்கின்றோம். ஆசிரியரின் சகோதரி திருமதி யோவன்னா கமல்சியா, திருமதி அருளப்பு மேரி ராபின்சன் மேரி ரேணுகா, திருமதி கில்பர்ட் மரிய நாயகம் லூக்கனிஸ்டா, திருமதி மரிய ஜோசப் கஜிதரன் அண்ட் மயூரி, திருமதி சேயந்தன் நிரூபா கிருஷாந்தி, அருட்சகோதரி லோரன்சியா திருக்குடும்ப கன்னியர் சபை, அருட்தந்தை ஜீவா போல் அமதி அடிகளார், அருட்தந்தை போல் நட்சத்திரம் அமதி அடிகளார், அருட்தந்தை சேனா அன்புராசா அடிகளார், அருட்தந்தை விஜயேந்திரன் அடிகளார், அருட்தந்தை லாசிங்டன் அடிகளார், அருட்தந்தை சத்தியசீலன் அடிகளார், அருட்தந்தை ராஜ் பிளேயர் அடிகளார், அருட்தந்தை ரெஜிகுமார் அடிகளார், அருட்தந்தை ஜாவிஸ் அடிகளார், அருட்தந்தை மானா ஜெரோ செல்வநாயகம் அடிகளார், அருட்தந்தை ஞானமுத்து பிலேந்திரன் அடிகளார், அருட்தந்தை ராசேந்திரம் ஸ்டாலின் அடிகளார், அருட்தந்தை ஞானேந்திரன் அடிகளார், அருட்தந்தை ரவிச்சந்திரன் அடிகளார், அருட்தந்தை ஜேம்ஸ் அடிகளார், அருட்தந்தை ஜான் மௌலிஸ் அடிகளார், அருட்தந்தை தயாபரன் அடிகளார், அருட்தந்தை ரவிராஜ் அடிகளார், அருட்தந்தை RCX நேசராஜா அடிகளார், அருட்தந்தை டியோக் வின்சன் அடிகளார், ஆசிரியர் திரு விஜயகுமார் அடிகளார், அருட்தந்தை ஜெரோம் லெம்பர்ட் அடிகளார், அருட்தந்தை கமலானந்தன் அடிகளார், திருமதி அலேஸ்வரி தேவதாசன் அவர்கள்.
திருமதி அலேஸ்வரி தேவதாசன் அவர்கள். இந்த நூலினை வழங்கிய ஆசிரியருக்கும் பெற்றுக்கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இந்த நூலை பற்றிய இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய்கின்ற அழகான உளவியல் நூலை பற்றிய மதிப்புத்துறை திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனரும் யாழ் கல்வி நிலைய ஆசிரிய ஆலோசகருமான அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய திருவாளர் ஜான்சன் ராஜ்குமார் அவர்கள் இந்த மதிப்பூட்டறியை வழங்குவார்கள். அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்ற இந்த அழகான நூல் வெளியீட்டுக்கு தலைமை வகிக்கின்ற யாழ் மாவட்ட பொதுநேர் ஆணைக்குழுவின் கௌரவ செயலாளர் திரு இனா அலெக்ஸ் அமலரட்னம் அவர்களே, முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய இலங்கை பரீட்சை திணைக்கள பரீட்சை ஆணையாளர் திருமதி மை ஜீவராணி புனிதா அம்மா அவர்களே, சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்கலாநிதி பயோ ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, கௌரவ விருந்தினர்களாக இந்த அரங்கை அலங்கரிக்கின்ற அமலமரி தியாகிகளின் துறவர சபை முதல்வர் அருட்திருப்பி ஜெயந்தன் பச்சேக் அடிகளாரே, திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வர் அருட்சகோதரி தியோஃபின் குரூஸ் அவர்களே, யாழ் மறைமாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தின் இயக்குனர் அருட்திரு அண்டன் ஸ்டீபன் அடிகளாரே, இந்த அழகான நூலை தந்து இன்று இதை அரங்கேற்றி இருக்கின்ற என்றும் எனது அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அருட்திரு பிலிப் ரஞ்சனகுமார் அடிகளார் அவர்களே, மற்றும் இந்த அரங்கிலே வீற்றிருக்கின்ற எமது மரியாதைக்குரிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்ற ஒரு வித்தியாசமான பெயரோடு எங்களுடைய அருட்தந்தை அவர்கள் இந்த நூலை யாத்திருக்கிறார். என்னை இதற்கொரு ஆய்வுரை வழங்குமாறு கேட்டார். எனக்கு முதல் ஆரம்பத்திலே இந்த நூல் என்னத்தை சொல்லுகிறது என்று தெரியவில்லை. அவர் கேட்டதுக்கு ஒப்ப நானும் ஆமென்று ஒப்புதல் தெரிவித்து விட்டேன். நூலை பார்த்த பின்னர் தான் எனக்கு தெரிந்தது, இது என்னை விட ஒரு உளவியலாளன் இதை ஆய்வு செய்திருந்தால் இன்னும் மிகச் சிறப்பாக இருந்திருக்குமோ என்று. ஆனால் அவருக்கு உளவியலாளர்கள் கிடைக்காமல் இல்லை. அவர் என்னை தெரிவு செய்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கலாம். ஒரு சாதாரண வாசகனாக இதை பார்க்கின்றவருடைய மனதிலே இருக்கின்ற பதிவினை அவர் எதிர்பார்த்திருக்கலாம். எனவே அந்த வகையிலே நான் என்னுடைய புரிதலோடு இந்த நூலுக்குள்ளே சென்றேன், வாசித்தேன். என்னுடைய மனப்பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முதற்கண் இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற இலங்கை பரீட்சை திணைக்கள பரீட்சை ஆணையாளர் திருமதி மையன்னா ஜீவராணி புனிதா அம்மையார் அவர்களோடு நாங்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேல் பரீட்சை பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றோம். என்னுடைய மிகவும் மரியாதைக்குரியவர், பரீட்சை திணைக்களத்துக்கு ஒரு சிறந்த நேர்மையின் அடையாளமாக நாங்கள் பார்ப்பது வழக்கம். அவர் இப்படியான ஒரு நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக வருவார் என்று நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. தந்தையிடம் அதை கேட்டபோது தன்னுடைய ஆசிரியர் என்றவர் சொன்னார். உண்மையிலேயே அவரை மதித்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றார். இந்த நேரத்திலே அவரை என் மரியாதையோடு அவருக்கு வணக்கம் செலுத்தி இந்த ஆய்வுரைக்கு செல்லுகின்றேன். இந்த இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய், ஆன்மீக உளவியலூடான சமூக நல பார்வை என்று அதற்கொரு விளக்கமும் தரப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கலாம், பலரும் கையிலே வைத்திருக்கிறீர்கள். ஒரு தலையிலே கையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞன்
இன்றைய சமூகத்து இளைஞன் ஒருவனை அழகாக இது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அவனுடைய தலையின் சிதறல்களை அந்த ஓவியம் மிகச் சிறப்பாக காட்டி நிற்கிறது. எனவே இது என்னத்தை சொல்லப் போகிறது என்பதையே எங்களுக்கு இந்த நூலினுடைய முகப்பு சிறப்பாக தந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். இந்த நூலுக்குள்ளே செல்லுகின்ற போது ஏற்கனவே எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல இதிலே 18 பகுதிகளை கொண்டதாக இது காணப்படுகிறது. இதிலே நான் வாசிக்க போன போதுதான், வாசித்து முடித்த போது நான் ஒரு மனநிறைவை பெற்றேன். ஏனென்று சொன்னால் இது மனச்சோர்வு நோயை பற்றி, இன்று ஒரு சமூக நோயாக உளவியலே கருதப்படுகிற மனச்சோர்வு நோயை அடிப்படையாக வைத்துக்கொண்டு, ஆனால் அது ஒரு மனச்சோர்வு என்பதை ஒரு நோயைப் போலவே கருதாது. அதை இளையோர்களுக்கு எவ்வாறு அவர்களை தன்னம்பிக்கையிலே வளர்ப்பதென்ற நல்ல நோக்கத்தோடு அடிகளார் அவர்கள் இதை எழுதியிருக்கிறார். எனக்கு ஏன் இது திருப்தியாக இருந்ததுன்னு சொன்னால், எனக்கே ஒரு கணத்திலே நானும் மனச்சோர்வுக்குட்பட்டிருக்கிறேனோ என்ற ஒரு சந்தேகத்தை நான் வாசித்து கொண்டு போகிற போது நினைத்தேன். ஏனென்றால் அந்த மனச்சோர்வு உள்ளவர்களுடைய பல அறிகுறிகள் எங்களிடமும் இருக்கின்றன. இப்போ நான் நினைக்கிறேன் இது இளையோர்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் உரியது. ஏனென்றால் நாங்கள் பலர் இன்றைய வாழ்வு சூழல்கள் எங்களுக்கு பல வகைகளிலும் பல்வேறு விதமான சவால்களை தந்து கொண்டிருக்கின்றன. எனவே எங்களை அறியாமலே மனச்சோர்வுக்குட்படுகின்ற, நான் நினைக்கிறேன் இளையோர் மட்டுமல்ல, பெற்றோர்கள், சமூகத்தினுடைய பல வகுப்பில் இருப்பவர்களுக்கு கூட இந்த நிலை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனவே இது பலருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நூல் என்றது எனக்கு மிக தெளிவாக இருந்தது. இளையோருக்கு மிக முக்கியமானது. அதே போல் எனக்கு ஏற்கனவே அருட்தந்தை அவர்களை பல காலமாக தெரியும். தந்தை அவர்களை காணுகின்ற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொன்னால், ஏற்கனவே எங்களுடைய அமலமெரி தியாகிகள் முதல்வர் அவர்கள் சொன்னது போல தந்தை அவர்களிடம் எப்போதுமே ஒரு அதி தீவிரத்தன்மை ஒன்று இருக்கும். அதாவது ஒரு அன்பு செலுத்தினாலும் அதிலே ஒரு தீவிரத்தன்மை. ஒருவனோடு உரையாடுகின்ற போதும் தன்னுடைய முழு அந்த உணர்வுகளோடும் உரையாடுவார். அப்படி ஆக்களை காண்பது குறைவு. தன்னுடைய முழு உணர்ச்சிகளையும் அங்கே மையப்படுத்தி, தனக்கு முன்னால் நிற்பவரை முக்கியத்துவப்படுத்தி, அழகான வார்த்தைகளிலே அவர்களை வசியப்படுத்தி கதைக்கக்கூடிய சிறப்பான ஆற்றலை கொண்டவர். அவரோடு உரையாடுவது எப்போதும் மகிழ்ச்சியான ஒரு விடயம். எனக்கு பின்னர் தான் தெரியும், என்னுடைய கலைப்பிதா மரிய சேவியர் அடிகளினுடைய ஒரு பேரன் என்ற ஒரு விடயம். அப்போ அவர் இங்கே யாழ்ப்பாணத்திலே எங்களுக்கு தெரியும், அவர் இந்த இளையோர்களோடு செயல்பட்டதும், அவர் பல்வேறுபட்ட திட்ட பணிகளை ஆற்றினதும் எங்களுக்கு தெரியும். எங்களுடைய கலைப்பிதா மரிய சேவியர் அடிகளுடைய வாழ்வு பயணத்தை நான் பார்த்த போதும், அவர் மன்னாரிலே 1964ஆம் ஆண்டு தன்னுடைய இறைபணியை தொடங்கிய போது அவருடைய முழு இலக்காக இருந்ததே இளையோர்தான். இளையோரை பங்கிலே இணைப்பதற்காக என்ன உத்திகளை கையாளலாம் என்றவர் கண்டுபிடித்ததிலே ஒன்று விளையாட்டு, இரண்டாவது கலை. எனவே அந்த கலையை அவர் ஒரு கருவியாக தெரிந்தெடுத்ததுக்கு காரணமே இந்த இளையோரை தம்பசப்படுத்தி நல்வழிப்படுத்தலாம் என்ற நம்பிக்கை. இறுதி வரைக்குமே, நாங்கள் அவர் இறக்கின்ற காலம் வரைக்குமே அவர் மன்றத்திலே இளையோரோடு தான் தீவிர பற்றாக இருப்பார். எதிர்கால உலகம் இந்த இளையோருடையது என்பதிலே அவருக்கு இருந்த நம்பிக்கை நான் இப்போது அவருடைய பேரனார் உறவு முறையாக இருக்கிற பிலிப்படிகளாரிடமும் அதே நம்பிக்கையை காணுகிறேன். அதனால்தான் அவர் இளையோர் பற்றி சிந்திப்பதை பார்க்கிறேன். அவர் எங்களுடைய தந்தை மரிய சேவியர் அடிகளாருக்கு இதை சமர்ப்பணம் செய்ததை இட்டு உண்மையிலே எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. அவர் தன்னுடைய நிறைவோடு மகிழ்வோடு இந்த நமது வம்சத்தில் வந்துதித்த மூத்த குருமணி என் பாட்டனார் கலைத்தூது அருட்பணி மரிய சேவியர் அடிகளாரின் பாதங்களை வணங்கி இந்நூலை அர்ப்பணமாக்குகிறேன் என்று ஒரு சமர்ப்பணம் செய்திருக்கிறார். எனவே இதற்கு ஆய்வுரை செய்வதை இட்டு உண்மையிலே பெருமகிழ்ச்சி. ஏனென்றால் என்னுடைய தந்தையின் ஒரு அர்ப்பணமான நூலுக்கு இந்த இடத்திலே நான் இந்த உரையை செய்வதை இட்டும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலுக்குள்ளே நாங்கள் இறங்குகின்ற போது அவர் போட்டிருக்கிற ஒவ்வொரு தலைப்புமே வித்தியாசமானது. மனம் அது என்ன, எங்கே, எப்படி இருக்கிறது? மூளையோடு மனம் தொடர்புடையதா? ஒரு சந்தேகம். மனதை நலமாக வைத்திருக்கிறீர்களா? சாதாரண
எங்களோட எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு அல்லது கட்டுரை முறைகள் எல்லாம் சப்டைட்டில்ஸ் போடுறதோ இல்லை டைட்டில்ஸ் போடுறதுலையோ ஒரு முறைமை இருக்குது. ஆனால் இவரெல்லாம் ஒரு சாதாரண சின்ன கேள்வியை போல யாரையும், குறிப்பாக இளையோரை இலகுவாக கவரக்கூடிய வகையிலே அந்த வரன்முறைகளில் இருந்து விலகி மிக எளிமையாக அந்த கேள்விகளோடு தன்னுடைய இதை தொடங்குகிறார். மனதை நலமாக வைத்திருக்கிறீர்களா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா? இப்போது மனசு எப்படி இருக்கிறது? பெரும்பாலும் எல்லாம் கேள்விகள். அப்போ கேள்விகளையே தலைப்புகளாக கொண்டு இந்த நூல் நகர்ந்து செல்லுகிறது. இது ஏற்கனவே சொன்னது போல மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்றதான் நோக்கம். அப்போ மனச்சோர்வு என்றதான ஒரு உளப்பிரச்சனை. அப்போ அது உளவியல் சார்ந்து அவர் பேசியிருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவர் கற்ற உளவியல் இதற்குள்ளே இருக்கிறது. அவர் கற்ற உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றன. அவர் இளைஞர்களோடு நீண்ட காலம் பணியாற்றி வருகிறார். அந்த அனுபவம் அவருக்குள்ளே இருக்கிறது. தான் கற்ற அனுபவங்களில் இருந்து தன்னுடைய சொந்த வாழ்விலே நான் நினைக்கிறேன் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் அதிலே இருக்கின்றன. இவை எல்லாவற்றையும் இணைத்து கொண்டுதான் அவர் இந்த நூலை யாத்திருக்கிறார். இப்போ இதிலே அருட்தந்தை அவர்களின் கற்றலறிவு, அதிலிருந்து உருவாகிய சிந்தனை தாக்கம், உளவியல் அறிஞர்களின் பகுப்பாய்வு உண்மைகள், களத்தில் நேரடியாக சந்தித்த இளையோரின் பகிர்வுகள், இதெல்லாம் இதில் இருக்குன்னு சொல்லி நான் சொல்ல இல்லை. அவர் இந்தியாவிலே படித்த காலத்திலேருந்து அவருடைய அருள் முனைவர் அருட்தந்தை ஈசாக் அவர்கள் அவருடைய இந்த நூலை பற்றி சொன்ன முன்னுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர் சொன்ன யதார்த்தத்தை நான் நூலை பார்த்தபோது சிறப்பாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் அதிலே நான் ஒரு சாதாரண வாசகனாக இருந்து பார்த்தபோது, ஏன்னா ஏற்கனவே எங்களுடைய ஆசிரியர்களுக்கான டிப்ளமா பயிற்சியில் சரி அல்லது எம்இடி பல்கலைக்கழக கற்றலிலும் சரி, நாங்கள் உளவியலை கற்கின்ற போது உண்மையிலேயே விருப்பமின்றித்தான் கற்போம். உளவியல் உண்மைகளை படிப்பது மிகுந்த கசப்பானதாக இருக்கும். உளவியல் அறிஞர்களுடைய கூற்றுக்களை நினைவில் வைப்பது கசப்பானதாக இருக்கும். அப்போ ஒரு உளவியல் நூல் என்று ஒன்று வருகிற போது நான் நினைக்கிறேன் அதை வாசிப்பவர்களும் கிட்டத்தட்ட முழுமையான விருப்பத்தோடு இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே தான் தந்தை அவர்கள் அதை வித்தியாசமாக அணுகி இதை வாசிக்கின்ற போது ஒரு உளவியல் நூலைப் போல தெரியாது. நாங்கள் உளவியலாளர்களுடைய கோட்பாடுகள் எதையுமே அவர் போட இல்லை. அந்த கோட்பாடுகளுக்கூடாக ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தணும் என்றவர் நினைக்க இல்லை. மிக எளிமையாக தன்னுடைய வாழ்வனுபவங்கள் ஊடாக இளையோருடைய இன்றைய காலத்து இளையோருடைய தன்மைகளுக்கு ஏற்ற வகையிலே அவர் அதை நகர்த்தி கொண்டு போகிறார். அந்த வகையில் இந்த நூல் மிக முக்கியமான ஒன்றாக எனக்கு படுகிறது. இதிலே சுருக்கமாக நூலினுடைய உள்பகுதிகளுக்குள்ளே போகின்ற போது அது படிப்படியாக தன்னுடைய நோக்கத்தை கொண்டு செலுத்துகின்ற அலகுகளாக அதை நகர்த்தி இருக்கிறார். முதலாவது மனம், அது என்ன, அது எங்கே, எப்படி இருக்கிறது. அப்போ இந்த மனித மனம் என்பது பற்றி நிறையவே உளவியலாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லோருமே சொன்ன ஒரு விடயம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் இருதயத்தில் என்று நினைத்தோம், பிறகு அதை மூளையில் என்று சொன்னார்கள். அதுக்கு பிறகு இல்லை, அது உடலினுடைய ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இவை அவர் அது கூடாக எல்லாம் பயணம் செய்து எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறார். இந்த மனம் என்று சொல்றது மனித உடல் முழுவதும் இருந்து தொழில்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். உடம்பு முழுவதிலும் மனம் இருக்கிறது, ஒவ்வொரு அணுக்களிலும் இருக்கிறது. அப்போ இருதயம் என்றோ மூளை என்றோ நாங்கள் யோசிச்சிருக்க தேவையில்லை. அப்போ மிக அழகாக உனக்குள் நீ முழுமையாக இந்த முழுவதிலுமே இந்த இது இருக்குது, மனம் என்றது இருக்குது என்ற விஷயத்தை அவர் சொல்லி மனதினுடைய பகுதிகளை சொல்லுகிறார். அப்புறம் அடுத்த பகுதியிலே இந்த மூளைக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு தொடர்பை கொண்டு முற்படுகிறார். அப்போ மூளையின் ஒரு பகுதியோடு அதற்கு தொடர்பு இருக்கிறது என்பதையும் கொண்டு வந்து, அப்போ உண்மையிலேயே விஞ்ஞானபூர்வமாகவும் யதார்த்தமான வாழ்வியல் உண்மைகளுக்கூடாகவும் மனித மனம் என்பது என்ன என்றொரு விடயத்தை எங்களுக்கு சொல்கிறார். பிறகு அங்கால மூன்றாவது இதிலே மனதை நலமாக வைத்திருக்கிறீர்களா. அப்போ மனதை பற்றி சொன்னவர் அது நலமாக இருக்கிறதா என்று. அப்போ அவருடைய அந்த மூன்றாவது, நாலாவது, ஐந்தாவது மனதை நலமாக வைத்திருக்கிறீர்களா, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களா, இப்போது மனது எப்படி இருக்கிறது, இது எல்லாமே இந்த உடல் மனம் இரண்டினுடைய ஆரோக்கியம் பற்றி கதைக்கிறார். அதிலே மிக சிறப்பாக உதாரணமாக இந்த நலமாக உள்ள மனம் எப்படியானது,
அப்போ நலமான உடல், நலமான மனம், உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்ற விஷயங்களை சொல்லி, அப்போ ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டா உடல் நோய்கள் மனநோய்கள் இல்லாமல் நாங்கள் இருக்கணும் என்பதை வலியுறுத்தி கொண்டுதான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அப்போ மனது ஆரோக்கியமாக இருக்கணுமெண்டா என்ன செய்யணும்? அப்போ அது இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான ஒரு 8 முக்கியமான பயிற்சிகளை சொல்லுகிறார். அது செய்ய வேண்டியவை என்று சொல்லுகிறார். ஒன்று, நம்மை வளர்த்து கொள்ளும்படியான விடயங்களை பார்ப்போம், கேட்போம், கவனிப்போம். இன்றைய காலகட்டத்திலே எங்கள் மத்தியிலே இவை நலிஞ்சு போகிற விஷயத்தையும் அவர் சொல்லி கொண்டு தான் கொண்டு போகிறார். 2வது, உடல் பயிற்சி செய்வதை வழக்கமாக்கி கொள்வோம். 3வது, நேர்மறை உற்சாகமூட்டும் வார்த்தைகளை திரும்ப திரும்ப நமக்கு நாமே சொல்லுவோம். அடுத்தது, நல்ல பழக்க வழக்கங்களை வளர்த்து கொண்டு வாழ முன்னேறுவோம். நல்ல உணவு பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுவோம். மனதின் அழுக்குகளை அன்றாடம் துப்புரவு செய்வோம். நல்ல உறவுகளை உருவாக்குவோம். வாழ்க்கையின் சுயமான ஒரு லட்சிய பாதையை அமைத்து கொள்வோம். இந்த 8க்குள்ளேயே இந்த புத்தகத்தினுடைய முழு சாரம்சமும் வருகிறது. இளையோர் இந்த 8ஐயும் பின்பற்றினால் நாங்கள் இன்று காணுகிற எந்த பிரச்சனையும் நிச்சயமாக இருக்காது. அது அவர் உளரீதியாக சொன்னது மட்டுமல்ல, ஒரு யதார்த்தமாக அவர் சொன்ன ஒரு விடயம். அதற்குள்ளே மிக அழகாக ஒவ்வொரு விடயத்தையும் விரிவாக்கியிருக்கிறார். உதாரணமாக, இந்த மனதின் அழுக்குகளை அன்றாடம் துப்புரவு செய்வோம். ஒரு மன ஆரோக்கியத்துக்கு தேவையான விஷயத்திலே அவர் மிக உதாரணமாக, நாங்கள் தவறு விடாமலே தவறு விட்டவர்கள் போல் குற்றஞ்சாட்டப்படுகின்ற போது, அல்லது எங்கேயோ ஒரு இடத்திலே நான் பாதிக்கப்படுகின்ற போது, அந்த தாழ் உணர்ச்சியோடு நான் தூங்காமல் சில வேளை விழித்திருப்பேன். ஆனால் அதை செய்தவன் உணராமலே நித்திரை கொள்ளுவான். அவர் வடிவ உதாரணங்களை சொல்லுகிறார். நீ சம்பந்தப்படாத நீ ஏன் தூங்காமல் தவிக்க வேண்டும்? அப்போ மன்னித்தல், மறத்தல், இது ஒரு மிக முக்கியமான விஷயமாக சொல்லி, அப்போ நல்ல பழக்க வழக்கங்களை நாங்கள் வளர்த்து கொள்வதில் முக்கியமானதாக மனதின் அழுக்குகளை அன்றாடம் துப்புரவு செய்வோம். ஒவ்வொரு நாளுமே இப்படியான தாக்கம் எதுவுமே எங்களோட மனதிலே தேங்காமல் அதை துப்புரவு செய்வோம் என்று சொல்லுகிற ஒரு விஷயம். அதே போல் இன்றைக்கு உண்மையாக அந்த உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கிற பிரச்சனைகள், இன்றைய இளையோர் அந்த உணவுகளில் இருக்கிற ஆபத்தை இது எதுவுமே தெரிஞ்சு கொள்ளாமல் அவர்கள் நடந்து கொள்ளுகிற முறைகள் என்று இந்த ஒவ்வொரு விடயத்துக்கும் அவர் தெளிவான விளக்கங்களையும் தந்துதான் இந்த அழகை கொண்டு சென்றிருக்கிறார். எனவே இந்த நாங்கள் பார்க்கிற போது 3வது 4வது 5வது எல்லாமே அந்த ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கான தேவைகளை கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை சொல்லுகிறது. 6வது, அடிக்கடி மனசு சோர்ந்து போகிறதா? இப்போதான் பிரச்சனைக்கு வருகிறார். 6வதில் மனச்சோர்வை அறிமுகம் செய்கிறார். அடிக்கடி மனசு சோர்ந்து போகிறதா? அப்போ மனச்சோர்வு பற்றி அவர் கேள்விகளுக்கு ஊடாகவே அவர் ஒன்றாக சொல்லுகிறார். அதே போல் 7வது பகுதியிலே கவலைப்படுவதும் மனசு சோர்ந்து போவதும் ஒரு தெளிவு என்று கொண்டு போகிறார். 8வது, அப்போ இதில் இந்த 6வது 7வது பகுதிக்குள்ள மனச்சோர்வு எங்கள் உடலையும் உள்ளத்தையும் எப்படி பாதிக்குது என்று மிக தெளிவான உதாரணங்களுக்கு கூடாக சொல்கிறார். பிறகு 8வது பகுதியிலிருந்து முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். என்னென்னா, இந்த மனச்சோர்வு ஏற்படுகிற இன்றைய இளையோருக்குரிய காரணிகள். ஒன்று, பரீட்சையிலே சித்தியின்மை. அப்போ சித்தியின்மையினால் அவன் எதிர்நோக்கிற சவால். அப்போ நீ சித்தி அடையல் என்றதுக்காக, அந்த பரீட்சையில் நீ சித்தி அடையல் என்றதுக்காக நீ தோற்று போக இல்லை. தெளிவாக அந்த இளைஞனை தட்டி கொடுக்குற தன்மை. இது ஒரு பரீட்சை, இதில் நீ சித்தியையில்னா நீயே தோத்துட்டேன்னு யோசிக்காத என்று மிக எளிமையாக சொல்லுகிற விஷயம். அதே போல் மிக முக்கியமாக இன்று இளையோரை அதிகம் பாவிக்கின்ற இளமை காதல். அந்த காதலில் ஏற்படுற தோல்வி. இந்த காதல் என்பது எப்படி, அது ஒரு விஞ்ஞான நிலைப்பட்ட உண்டு. அது எந்த அளவுக்கு ஒரு ஆழ நிலைப்பட்ட காதலாக இருக்குது. சில வேளை வெறும் கவர்ச்சியோடு அது போகும், சில வேளை சொத்தை மையப்படுத்தியாது இருக்கும், சில வேளையில் அது ஒரு அனுதாபத்தில் வந்ததாக இருக்கும். அதெல்லாம் உண்மையானதாக இருக்காது என்று அந்த இளையோருக்கு மிக சிறப்பாக இந்த காதலில் தோல்வியுற்றவர்களுடைய மனச்சோர்வை அகற்றக்கூடிய விடயங்களை முன்வைக்கிறார். அதே போல் அடுத்தது, எல்லாமே இளைஞர்களுடைய சமகால பிரச்சனை. படிப்புக்கு வேலை இல்லை, படித்து போட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போ நீங்கள் வேலை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அப்படி அல்ல, நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர்களை உறுதிப்படுத்தி அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி நிச்சயமாக பயன் தரும் என்று சொல்கிறார்.
அடுத்த ஒரு முக்கியமான பகுதி 10வது பகுதியிலே கூடாத பழக்க வழக்கங்களால் வாழ்வு மாறிப்போய் விட்டது. அப்போ அதில் தான் இன்றைய இளைஞர்களினுடைய நட்பு ரீதியாக வரத்தக்கதான அவர்களுடைய மதுப்பாவனைகளாக இருக்கலாம், அல்லது பல்வேறுபட்ட தீச்செயல்களுக்குள் அவர்கள் உட்படுவது, அதில் அதிகமாக நட்பு, கூடாத நட்புகள், நல்ல நட்புகளை தெரிந்தெடுக்காதவர்களை அவர் மிகச் சிறப்பாக சொல்லுவார். நல்ல நண்பன் எப்படி இருப்பான், அவன் நல்ல நட்புக்குரிய தன்மைகள் என்ன என்றதற்குள்ளே கொண்டு வரார். 11வதிலே அந்த முயற்சிகள் எல்லாம் வீணாகி போய் கொண்டிருக்கிறது என்பதில் முயற்சியினுடைய தோல்வி. இப்போ இதிலே நீங்கள் பார்க்கலாம், பரீட்சையில் சித்தியின்மை, இளமை காதல் தோல்வி, படிப்புக்கு வேலை இல்லை, கூடாத பழக்க வழக்கங்கள், முயற்சிகளினுடைய தோல்விகள், இவைகள்லாம் இன்றைய இளையோரை அதிகமான சோர்வுக்கு உட்படுத்துகிறது என்பதை நிச்சயமாக அவர் தன்னுடைய அனுபவத்தில் இருந்து எடுத்திருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் இப்போ அண்மை காலங்களாக அதிகமாக சந்திக்கிறோம். பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவன் கூட அங்கு தற்கொலை செய்கிறான். இங்கே பரீட்சையில் ஃபெயில் என்றவுடனே தற்கொலைக்கு போகிறார்கள். ஒரு விரும்பின சாமான் வேண்டி தரையில் என்னொன்னு தற்கொலைக்கு போகிறார்கள். நாங்கள் வீதிகளை கடக்கிற போது வீதிகளிலே தெரிகிற பேனர்கள் பெரும்பாலும் இளையோருடையதாக என்று இருக்கிறது. உண்மையிலே மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம். நாங்கள் இதை பற்றி யோசிக்காமல் இருக்கிறோம். ஆனால் இது ஒரு பாதகமான, மிக பாரதூரமான ஒரு பிரச்சனை. எங்களுடைய இளையோர் இந்த மனச்சோர்வுக்கு உட்பட்டுத்தான் ஒரு கட்டத்திலே வாழ்வை வெறுத்து தற்கொலை நோக்கி போகிறார்கள். தந்தையவர்கள் அதை அறிந்துதான் அவர்களுக்காக உண்மையிலே இதை முன்வைக்கிறார். அவர்கள் வாசித்தார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களால் அதிலே இருந்து விடுபட முடியும். அப்போ அதிலே இருந்து பிறகு அங்காலே நம்பிக்கை தரக்கூடிய இதில் இன்னொன்று நம்பிக்கை. இது எல்லாத்துலேருந்து நான் மீள்பட வேணுமெண்டா அதுக்கு நம்பிக்கை அவசியம். நம்பிக்கைண்டா என்ன, அதுக்கான விளக்கம் தாரர். அப்போ பிறகு நம்பிக்கைக்குரியவர்களாக நாங்கள் யாரை கொள்கிறோம், யாரை நம்பலாம்? இன்றைய இளையோர் பெற்றோரை நம்புவதில்லை, உங்களுக்கு தெரியும், நண்பர்களை நம்புகிறார்கள். அப்போ யாரை நான் நெருங்கி நம்பலாம் என்றதெல்லாம் மிக அழுத்தம் திருத்தமாக அவர் இளையோருக்கு சொல்லுகிறார். அதே போல் இன்னொன்று, தமிழராக இருப்பது இந்நாட்டில் தரக்குறைவா? இதுக்குள்ள ஒரு வித்தியாசமானது என்னென்னா, நாங்கள் தமிழர்கள் என்ற வகையிலே நாங்கள் கடந்த 3 தசாப்த கால யுத்தத்தை சந்தித்து வந்தபோது இந்த இளையோர்கள் எல்லாருமே ஒரு வகையில் யுத்தத்தின் குழந்தைகள், யுத்தத்தின் தாக்கத்துக்கு உட்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே நாங்கள் சில வேளைகளிலே என் இனம், என் மொழி, என் மதம், என் பிரதேசம், எங்களுக்கான நாடு என்றெல்லாம் சில அடிப்படையான மன இறுக்கங்களை தோற்றுவித்து அவையே அவைகளுக்கு பிரச்சனையாக மாறி இருக்கலாம். அப்போ இப்படி அவர் பல விடயங்களை யோசித்துத்தான் இந்த தமிழராய் இருப்பது இந்த நாட்டில் தரக்குறைவானதா என்று சொல்லி பல விடயங்களை அதற்குள்ளே ஆராய்கிறார். மனம் சோர்வதால் நமக்குள் மாற்றங்கள் ஏற்படும் என்று அடுத்த கட்டம், இந்த மனச்சோர்வு ஏற்பட்டால் என்ன விஷயங்கள், எங்கிட்ட என்னென்ன மாற்றம் வரும். அப்போ மனச்சோர்வு நோயினுடைய தாக்கத்தை அதில் உணர முடிகிறது. பின்னர் அங்காலே மனதை திடமாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. இப்போ அடுத்த கட்டம் உறுதிப்படுத்துகிறார், மனச்சோர்வு பற்றிய விழிப்புணர்வை கொண்டாரார். அப்போ உன்னை நிமித்த உன் மனதை உயர்த்து. 16வது, இளமை தேட வேண்டிய இறைமை. இங்குதான் அந்த ஆன்மீகத்தை கொண்டு வருகிறார். 17வதில் அவன் அந்த உன்னை நிமிர்த்த, இந்த மனச்சோர்விலேருந்து நீ வெளியேறதுக்கு உனக்கு ஒரு துடுப்பு முக்கியமானது, இந்த இறை நம்பிக்கை. அப்போ அந்த இறை நம்பிக்கையை அவர் அங்கே முன்வைக்கிறார். அது எந்த சமயத்தவனாக இருந்தாலும் இந்த கடவுள் நம்பிக்கை உன்ன ஒரு வகையிலே உனக்கு ஆதரவு தரும் என்ற ஒரு விஷயத்தை மிகச்சிறப்பாக, அப்போ இளமை தேட வேண்டிய இறைமை என்று சொல்லி இறுதியாக முடிவாக இளையோரிடம் என்று சொல்லி தன்னுடைய சாரப்பட தன்னுடைய கருத்துக்களை அதிலே நிறைவு செய்திருக்கிறார். அப்போ அவர் சாரமாக சொன்ன விஷயம் என்னென்றால், மனதோடு எதுவும் சேராது பார்த்து கொள்வதுதான் சிறப்பானது என்பதே இப்போது இளமைக்கு நாம் சொல்லும் அழுத்தமான செய்தியாகட்டும். மனதை தனிநிலையில் வைத்திருப்பதே மிகவும் முக்கியமான பயிற்சியின் அம்சம். அப்போதுதான் வலிமையுள்ள மனம் ஒட்டிக்கொள்ள நினைக்கும், சோர்வினையும் தள்ளி வைத்து அடிமைப்படுத்தி கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஆகவே இதுதான் அவர் சொல்லுகின்ற சாரமான செய்தி. அதற்குள்ளே அவர் சொல்கிறார், தன்னிலை அறிதல். அப்போ நாங்கள் எங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய மனதிலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து கலந்து என்னிலே தாக்கம் செலுத்தாத வகையிலே அதை பலமுடையதாக வச்சு கொள்ள வேண்டும். அது முன்னுக்கு சொல்கிற அந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை எல்லாம் சொல்லுகிறார். அந்த உடலுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுன்றதெல்லாம் சொல்லி, அதே போல் மனதுக்கும் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்க வேண்டும். அப்போ மனம் எப்படி காப்பாற்றப்படலாம்
அப்போ அதைத்தான் கடைசியாக சொல்கிறார், மனதோடு எதுவும் சேராது பார்த்து கொள்வதுதான் சிறப்பானது. நாங்கள் மனதில் துன்பத்தை துயரத்தை தோல்வியை விரக்தியை ஒட்ட வச்சு விட்டோம் என்றால் அது எங்களிடமிருந்து விலகாது, அதுவே சோர்வுக்குள்ளாகி பின்னர் என்னை ஒரு விரக்தியின் விளிம்புக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று அவர் சொல்கிறார். எனவே அந்த இளையோர் ஒவ்வொருத்தரும் இந்த மனத்தோடு எதுவும் சேராது பார்த்து கொள்வது சிறப்பானது என்று சொல்லி மனதை அதை நாம் சொல்லும் அழுத்தமான மனதை தனிநிலையில் வைத்திருப்பதே மிகவும் முக்கியமான பயிற்சியின் அம்சம். அப்போ அதுக்கு ஏற்கனவே ஒரு பல பயிற்சிகளை சொன்னார், அதில் ஒன்று அந்த இறை அனுபவமும். ஆகவே இப்படி ஒரு சிறப்பான நூலை இந்த இளையோர்களுக்கு அவர் சிறப்பாக சொல்லி கடைசி வரியிலே இதை நீங்கள் மட்டும் வாசிக்க வேண்டாம், எனவே எல்லோருக்கும் கொடுங்கள் என்று சொல்கிறார். எனவே தான் மனச்சோர்வினை மண்டியிடச் செய்வதற்கு முன்னோர் சொன்ன வழிமுறைகள், படித்தவர்கள் எழுதி வைத்த குறிப்புகளை நாம் இளையோரும் அறிந்து செயல்படுவதை என்று ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். அந்த வகையில் படிப்படியான தொடர் பயிற்சியின் பின்னரே தமது மனதினை சுயாதீன எழுச்சி நிலைக்கு கொண்டு வர முடியும் என்பதும் வாழ்ந்து பாடம் சொல்பவர்களின் முடிவாக உள்ளது. அப்போ என்று இதை சிறப்பாக சொல்லுகிறார். அப்போ இதிலே நான் சாரமாக வைத்து கொண்டு பார்க்கின்ற போது முதலாவது விடயம், இந்த நூல் இந்த சமகால இளையோர்களினுடைய பிரச்சனைகளை சரியாக உணர்ந்து எடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய, இந்த மனச்சோர்விலிருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆழமான கருத்து நிலையை பல்வேறு நுட்பங்களுக்கூடாக வெளிப்படுத்தி நிற்கின்றது. அது உளவியல் என்று சொல்லாமலே, இது உளவியல் என்று தொடர்புபடாமலே, இந்த உளவியல் அறிஞர்களை பற்றியெல்லாம் பேசாமலே, வாழ்வியல் அனுபவங்களுக்கூடாக ஆனால் ஆழமான உளவியலை அவர் இதிலே வெளிப்படுத்துகிறார். அது வாசிப்பவர்களை இலகுவாக சென்றடையக்கூடிய ஒரு சிறப்பான உத்தி என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, அவர் ஏற்கனவே சொன்னது போல இங்கே ஔவையாருடைய முதுமொழி வருகிறது, திருக்குறள் பல இடங்களில் வருகிறது, சுவாமி விவேகானந்தருடைய கருத்து வருகிறது, சத்குருவினுடைய கருத்து வருகிறது, கவிஞர் கண்ணதாசன், ஓஷோ, பாரதி, புத்தர் என்று சொல்லி எங்கள் முன்னோர்கள் சொன்ன முக்கியமான தத்துவங்களை எல்லாம் பொருத்தமான இடங்களிலே கொண்டு வந்து இணைத்திருக்கிறார். முன்னோர்கள் சும்மா சொல்லல என்னென்ன விஷயங்களை. ஆகவே அதுகளெல்லாம் நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும் என்றதாக சொல்கிறார். அப்போ ஆகவே எடுத்துக்கொண்ட விடயம், அதை சொன்ன முறை, பயன்படுத்தின மொழி மிக எளிமையானது, சாதாரணமாக கடகண்டு வாசிக்கக்கூடியது, எந்த கஷ்டமான விஷயங்களும் அதுக்குள்ளே இல்லை. அப்போ எளிமையான ஒரு மொழி நடையை அதற்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். படிப்படியான ஒரு நகர்வு, எப்படி மனமண்டா என்னண்டதிலிருந்து தொடங்கி சோர்வுக்கு வந்து சோர்வுக்கு ஏற்படுத்துகிற காரணிகளை சொல்லி அதிலிருந்து விடுபடுறதுக்கான வழி என்று ஒரு படிப்படியான திட்டமிடலோடு சிறப்பாக இந்த நூலை நகர்த்தி வந்திருக்கிறார். அந்த வகையிலே உண்மையிலேயே ஒரு மிகச்சிறப்பான ஒரு இன்றைய இளையோருக்கு தேவையான ஒரு விடயத்தை அவர் உண்மையிலே நூலிலே தந்திருக்கிறார். அந்த வகையிலே தந்தை அவர்களுடைய இந்த முயற்சியை பாராட்டி இந்த நூல் உண்மையிலே இளையோர்களை போய் சேர வேண்டும், அவர்களுடைய கைகளிலே கிடைக்க வேண்டும், அவர்கள் இதை வாசிக்கிறதுக்கான தூண்டுதலை நாங்கள் எல்லோருமே ஏற்படுத்த வேண்டும். அது உண்மையிலேயே பல வகைகளிலும் பிரயோசனப்படும் என்று நான் நினைக்கின்றேன். சொல்வார்கள், இந்த எழுத்து விதைகள் தூவப்படும் போது செழித்து வளருவது தனி மனிதன் அல்ல, ஒரு சமூகம் என்று கவிஞர் மேத்தா சொல்லியிருப்பார். எழுத்து விதைகள் தூவப்படும் போது செழித்து வளருவது தனி மனிதன் அல்ல, ஒரு சமூகம். அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே வெறும் நூல்கள் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது, அவை விதைகள், சமூகத்தை செழிப்படைய செய்கின்ற விதைகள். அந்த வகையிலே ஒரு ஆழமான விதையை தந்தையவர்கள் இட்டிருக்கின்றார். எனவே நாங்கள் அவருடைய இந்த நோக்கத்துக்கும் எழுதின முறைக்கும் உண்மையிலே தலை சாத்து நிற்கிறேன். தன்னிடம் இருப்பதை தருவது தானம், தனக்குள் இருப்பதை தருவது ஞானம் என்று சொல்லுவார். தன்னிடம் இருப்பதையே கொடுக்கிறது வெறும் கொடைதான், ஆனால் தனக்குள் இருப்பதை தருவது ஞானம். தந்தையவர்கள் தனக்குள் இருப்பதை தந்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் உண்மையிலேயே தன் வாழ்வு அனுபவத்தை அப்படியே தந்திருக்கிறார். எங்களுடைய போல்ஜேந்தன் பச்சை கடிகளார் சிறப்பாக சொல்லுகிறார், சிரமேற்ற பணிகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று முயன்றுழைப்பவர், முடிந்ததெல்லாம் செய்ய துடிப்பவர், முடியாதவற்றை இறையருள் துணையோடு செய்து விடலாம் என்ற விசுவாச உறுதிப்பாடு கொண்டவர் என்று தந்தையை பற்றி சொல்லுகிறார். இந்த இவ்வளவு விஷயமும் இதற்குள்ளும் வருகிறது. அப்போ அதிலே நான் பார்த்தேன், அவர் தன்னுடைய ஞானத்தை தந்திருக்கிறார், தன்னுடைய வாழ்விலே இருந்து தந்திருக்கிறார். ஆகவே இதை நாங்கள் மனதிலே உணர்ந்து இந்த நூலுக்காக தந்தையவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி நிற்பதோடு, அவர் இது போன்ற பல நூல்களை வெளியிட வேண்டும்,
தன்னுடைய வாழ்வு அனுபவத்தில் இருந்து இளையோருக்கு மட்டுமல்ல சமூகத்துக்கு தேவையான ஆரோக்கியமான கருத்துக்களை தர வேண்டும் என்று கேட்டு எனக்கும் இந்த அருமையான சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி ஒரு முது வார்த்தை ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார உண்டு மனசார சிரித்தால் நோய் எங்கு வரும் என்று பழையோர்கள் சொல்லுவார்கள். இதற்குள்ளும் அவர் சொன்ன பயிற்சிகளிலே இது எல்லாம் இருக்கிறது. காலார நடந்து கண்ணார தூங்கி வயிறார உண்டு மனசார சிரித்தால் நோய் எங்கு வரும். நன்றி. இந்த நூலை நான் மேலோட்டமாக பார்த்த பொழுது திருவாளர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் சொன்ன அத்தனையையும் காணக்கூடியதாக இருந்தது. மிகவும் நேரமெடுத்து இந்த நூலினுடைய ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஊடுருவி பார்த்து தன்னுடைய இந்த ஆய்வுரையை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் ஒரு கரகோஷம். அழகான ஒரு ஆய்வுரை. இப்பொழுது இந்த நூல்களை பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த நூல் வழங்கப்படும். ஒரு பிரதியின் விலை 500 ரூபாய். ஏற்கனவே இந்த மண்டபத்தினுடைய வாயிலிலே காகித உரைகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்பொழுது இந்த நூல் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த நூலை அருட்தந்தை அவர்கள் இங்கே தெளிவாக சொல்லுகின்றார். நீங்கள் பாருங்கள், இளையோரின் கரங்களில் கொடுங்கள். நீங்கள் பார்த்து சுவைத்த இந்த புத்தகத்தை இன்னும் ஒருவர் வாசிப்பதற்கு கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதையும் நாங்கள் பின்பற்ற முயற்சி எடுப்போம். இந்த வேளையிலே அடுத்த நிகழ்வாக இன்றைய நாளுக்குரிய பிரதம விருந்தினர் இலங்கை பரீட்சை திணைக்களம் பரீட்சை ஆணையாளர் திருமதி மையண்ணா ஜீவராணி புனிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பிரதம விருந்தினருக்கான உரையை வழங்குவதற்காக. நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை பணியேற்றிருக்கின்ற தலைவர் திரு ராயப்பு அலெக்ஸ் அமலரட்டம் அவர்களே, இந்த விழாவின் உண்மையான பிரதம விருந்தினர்களாக இங்கே அலங்கரிக்க வேண்டிய யாழ் மாவட்ட குறு முதல்வர், என்னுடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்கலாநிதி பிஜே ஜெபரட்னம் அடிகளார் அவர்களே, இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற அமலமரி தியாகிகளினுடைய கௌரவ விருந்தினராக இங்கே இருக்கின்ற அமலமர தியாகிகளின் துறவர சபையின் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்களே, யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வர் அருட் சகோதரி தியோபில் குருஸ் அவர்களே, மறை நதி கத்தோலிக்க ஊடக மையத்தினுடைய இயக்குனர் அருட்திரு ஆண்டன் ஸ்டீபர் அடிகளார் அவர்களே, நூல் ஆய்வு செய்து நிறைவு செய்திருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர், யாழ் வலயத்தினுடைய ஆசிரிய ஆலோசகர், இந்த நிர்வாகத்தினுடைய பிரதி இயக்குனர் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களே, நூலின் ஆசிரியர், என்னுடைய மாணவன், என்னுடைய மகன் அருட்தந்தை சாப்பி ரஞ்சனகுமார் அவர்களே, இந்த அரங்குக்குள்ளே இருக்கின்ற என்னுடைய முன்னாள் பங்கு தந்தைகள் இங்கே இருக்கின்றார்கள், நான் காண்கின்றேன். அருட்தந்தை நேசராஜா அடிகளார், அருட்தந்தை சந்திரபோஸ் அடிகளாரையும் நான் கண்டேன். அவர்களோடு இணைந்து என்னுடைய இன்னொரு மகன் யுக்வின்சன் மற்றும் அருட்கலாநிதிகளாக இருக்கின்ற அருட்தந்தை ஜீவா போல் உட்பட சகல அருட்பணியாளர்களே, அருட்தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, இந்த விழாவில் பங்கேற்றிருக்கின்ற சகல பொதுநிலை மக்களே, எல்லோருக்கும் இனிமையான மாலை வந்தனங்கள். நூல் வெளியீட்டு விழா என்று எதுவும் எனக்கு முதல் சொல்லப்படவில்லை. டிசம்பர் 3 நீங்கள் யாழ்ப்பாணத்திற்கு வர வேண்டும், இதுதான் எனக்கு தரப்பட்ட முதலாவது வேண்டுகோள். வருவீர்களா மாட்டீர்களா? நான் சொன்னேன் முடியவே முடியாது. நவம்பர் 25 காப்போத உயர்தர பரீட்சை 2024 ஆண்டுக்குரியது ஆரம்பமாகின்றது. டிசம்பர் 20 தான் அது நிறைவு பெறும். இந்த காலப்பகுதியில் நான் எங்கும் நகர முடியாது திணைக்களத்தை விட்டு.
சரி, 3 நாட்கள் கழித்து 5ஆம் திகதி என்றால் வருவீர்களா? அதற்கும் அதே பதில், என்னால் முடியாது. ஆனால் எனக்கு இன்னும் ஒரு இடத்திலே ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கிறது. அங்கே இருந்து ஒரு உத்தரவு, நீங்கள் இதற்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஆகவே நான் எப்படி இதை செய்வது? இந்த பொறுப்பு என்னை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கான பொறுப்பை 2 பேரிடம் நான் விட்டுவிட்டேன். ஜீசஸ், யூ ஷுட் பிரிங் மீ தேர். மை மதர் மேரி, நீங்கள் தான் என்னை கொண்டு போகணும், நான் அங்கே நிற்க வேணும். இதுக்கு நீங்கள் என்னவாவது பண்ணுங்கள், நான் எனக்கு இங்கேருந்து போகிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஓமெண்டும் சொல்லி ஆயிட்டுது, ஆனால் இங்கே நிற்க வேண்டும். அதற்கான வழி எனக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 4 நாட்கள் வரைக்கும் எப்படி நகர்வது திணைக்களத்தில் இருந்து. உங்களுக்கு தெரியும், 25ஆம் தேதி பரீட்சைகள் ஆரம்பமாகியதிலிருந்து 26ஆம் தேதி நாங்கள் பரீட்சை 2 நாட்கள் நடத்தினோம். 27ஆம் தேதி முற்று முழுதாக வேறு ஒரு கதை அங்கே ஓட ஆரம்பித்தது, வெள்ளம். ஆகவே பரீட்சைகள் எதிர்பாராத விதமாக ஒத்தி போட வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒத்தி போடுகின்ற பொழுது அந்த பரீட்சையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான முதலாவது கட்ட அறிவித்தலை நாங்கள் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று அறிவிக்க வேண்டிய தேவை இருந்தது. ஊடகங்கள் வழியாக நாங்கள் அறிவித்தோம். நான் ஒரு பொறிக்குள் அகப்பட்டது போல் இருந்தேன். 5ஆம் தேதி ஆரம்பிப்பதாக இருந்தால் நான் நகரவே முடியாது. பரவாயில்லை, ஃபாதர் ஜெபா அங்கே இருப்பார், அவர் பிரதம விருந்தராக இதை அலங்கரிப்பார் என்று நினைத்தேன். எப்படியோ இது இப்படியே ஒரு திட்டம். ஆனால் நான் மண்டியிட்டேன் என் இறைவனிடம். அவர் என்னை இங்கே கொண்டு வந்தார். அந்த முதலாம் கட்டம் 2வது கட்டத்துக்கு சென்றது. நேற்றைய தினம் அந்த பரீட்சை ஆரம்பிப்பதற்காக நாங்கள் திட்டமிட்டோம். அவை 4ஆம் தேதியை ஆரம்பித்தோம். 4ஆம் தேதி ஆரம்பித்ததனால் நான் நகர்வதற்கு எனக்கு பாதை கிடைத்தது. நான் இங்கே வந்தேன். ஒரு பரீட்சை ஆணையாளராக இங்கே என்னை ஏன் இந்த நூல்வடிக்கு அழைத்தார்கள் என்று பலருக்கும் கேள்வி இருக்கும். எனக்கு தெரியாது. பங்கு தந்தை எங்களுடைய குருமுதல்வர் அவர்கள் சொன்னது போல என்னுடைய மாணவன் என்ற அடிப்படையிலாக இருக்கலாம். என்னுடைய பார்வை வேறு விதமாக இருக்கிறது. எனக்கு ஏன் இந்த அழைப்பு இங்கே கிடைத்தது? இந்த நேரத்தில் 5 நிமிடம் உரையாற்றினால் போதும் என்று அவர் எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றார். நான் சொன்னேன், 5 நிமிடத்துக்குள் நான் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி அமர முடியும். ஆனால் ஒரு ஆசிரியராக, பணிப்பாளராக இல்லாமல் அதற்கு மேலாக ஒரு ஆணையாளராக நான் பணியாற்றுகின்ற பொழுது, இலங்கையினுடைய இளையவர்களுக்கான பரீட்சைகளை நான் நடத்துகின்ற பொழுது, அந்த பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுகின்ற பொழுது, அந்த பரீட்சை பெறுபவர்களை வெளியிட்ட பின்னர் கிடைக்கின்ற தகவல்கள், நிகழ்வுகள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள், அதிபர்கள், பணிப்பாளர்கள், ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய குரல்களுக்கும் பதிலளிக்க நான் தயாராகின்ற பொழுது இந்த நூல் எனக்கு இப்பொழுது மிகவும் உதவியாக இருக்கும். ஏனென்றால் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னர் மன்னார் மறை மாவட்டம் மன்னார் வலயம், கல்வி வலயத்தில் இருந்து ஒரு ஆசிரியர், ஒரு அம்மா, தன்னுடைய மகளோடு பரீட்சை திணைக்களத்துக்கு வந்திருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மகளையும் அந்த தாயையும் சந்திக்குமாறு ஒரு பிரதி ஆணையாளர் என்னிடம் கேட்டிருந்தார். எனக்கு உண்மையாகவே அது கஷ்டமான காரியம்தான். இல்லை, நீங்கள் ஒரு கால் அவர்களை பாருங்கள். அந்த தாயும் மகளும் என்னிடம் வந்த பொழுது அது மனச்சோர்வு அல்ல, மன நோயாகவே மாறி இருந்தால் ஒரு குழந்தையை நான் பார்த்தேன். காப்போத உயர்தர பரீட்சைக்கு தோட்டிய ஒரு மாணவி தன்னுடைய பெறுபேற்றை முற்றிலும் எதிர்பாராத விதமாக சந்தித்த பொழுது அவர் மனச்சோர்வுக்கல்ல, மன நோயாளியாக மாறியிருந்தார். 2 வாரங்களுக்கு முன்னர் கம்பஹா மாவட்டத்திலிருந்து ஒரு பெற்றோர் பிள்ளையோடு என்னோட அறைக்கு வந்திருந்தார்கள். அந்த பெற்றோர் சொன்னது, இந்த முறை 3வது தடவையாக உயர்தர பரீட்சைக்கு தோற்ற வேண்டிய என்னுடைய மகள் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர், ஆனால் தோற்ற மறுக்கிறார். காரணம், she is under depression. அப்பொழுது எதற்காக என்ற ஒரு பின்னணியை தேடின பொழுது முதல் தடவையில் C2S பயாலஜி ஸ்ட்ரீமில் நான் பரீட்சைக்கு தோற்றியிருந்தேன். என்னுடைய பெறுபேறு C2S. நான் நிச்சயமாக ஒரு மருத்துவர் துறைக்கு தெரிவு செய்யப்பட வேண்டும். நான் பாடசாலையில் 1வது ரேங்கில் வருகின்ற ஒரு மாணவி.
இரண்டாவது தடவையாகவும் நான் தோற்றினேன். இரண்டாவது தடவையாக 2CS என்ற பெறுபேற்றை பெற்றேன். என்னால் முடியவில்லை. கம்பஹா மாவட்டத்திலிருந்து இன்னத்தை பார்க்க முடியாத அந்த பெறுபேற்றுகளோடு மூன்றாவது தடவையாக நான் இதற்காக தோற்ற வேண்டும். இப்பொழுது முற்றாக பரீட்சையை வெறுத்த ஒரு மாணவி பெற்றோர்கள் பரீட்சைக்கு அமர வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு அங்கே வந்திருந்தார்கள். இதற்கு மேலதிகமாக தரம் 5 புலம பரிசில் பரீட்சைகள் நடைபெறுகின்ற பொழுது அந்த பரீட்சைகள் முடிவடைந்து பெறுபேறுகள் வெளியிட்ட பின்னர் பல உயர் மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் தொலைபேசியில் எடுத்து கேட்பார்கள், தயவு செய்து என்னுடைய மனைவிக்கு கொஞ்சம் நீங்கள் மனைவியோடு கதைக்கிறீர்களா, மனைவிக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறீங்களா, என்னுடைய பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணுறீங்களா? ஏன் சாப்பிடையில் 3-4 நாளாக வீட்டில் ஒரே செத்த வீடாக இருக்கிறது. இந்த நிகழ்வின் பின்புலத்திலே நாம் பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம். கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவமனையில் பல தரம் 5 மாணவர்கள் மனச்சோர்வையின் தாண்டி அடுத்த கட்டத்திற்குள் மனநோயாளிகளாக அங்கே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நிரந்தரமான மனநோயாளிகளாக பல மாணவர்கள் அங்கே இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் எல்லாம் இந்த பாதைக்குள்ளே வந்து அங்கே இருந்து மீட்டெடுக்கப்பட முடியாமல் அவர்கள் முழுமையான நோயாளிகளாக இப்பொழுது சமூகத்துக்குள்ளே அவர்களை விட முடியாத நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் பல உள மருத்துவர்களிடம். இவைகள் பரீட்சைகள் பக்கம் நின்று பார்க்கின்ற பொழுது கிடைக்கின்ற இந்த பெறுபேறுகள். மறுபுறத்தில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் காப்போதா சாதாரண தர பரீட்சை நடைபெறுகிற பொழுது திணைக்களத்திலிருந்து மேற்பார்வைக்காக இங்கே வருகை தந்த எங்களுடைய பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த ஆணையாளர்கள் இருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விடயம் இங்கே இருந்து கொண்டே தொலைபேசியில் பகிர்ந்து கொண்டார்கள். யாழ் இந்து கல்லூரியின் பரீட்சை நிலையத்தில் நாங்கள் நிற்கின்றோம். இங்கே 2 பரீட்சார்த்திகள் போலீஸ் அதிகாரிகளால் சிறைச்சாலை வாகனத்தில் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். முகங்கள் மூடப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் அவர்களை தனியான ஒரு அறையில் வைத்திருக்கிறோம். இஸ் இட் ஓகே? எனக்கு உண்மையிலே அது ஒரு மிகவும் அதிர்ச்சியாகவும் மிக அவமானமான ஒரு செய்தியாகவும் இருந்தது. எங்களுடைய மண்ணிலே பரீட்சார்த்திகள் இப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டு பரீட்சை நிலையத்துக்கு வருகிறார்கள் என்பது. அதன் பின்னர் தொடர்பாக ஆராய்ந்த பொழுது அந்த 2 பரீட்சார்த்திகளும் உண்மையிலேயே உயர் கல்வி கற்ற 2 பெரிய பதவி நிலையில் இருக்கிற இருவருடைய பிள்ளைகள் என்பதையும் அறிந்தேன். இந்த மனச்சோர்வு என்பது அப்பால் பிள்ளைகள் எல்லோரும் இந்த கட்டத்தில் நான் பார்க்கிறேன் இப்படித்தான் இப்பொழுது இருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கையினுடைய வடமாகாணத்தினுடைய இளையோர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு இலங்கை பல்கலைக்கழகத்தினுடைய இணையதளத்திற்குள்ளே நீங்கள் சென்றீர்களாக இருந்தால் அதற்கான சான்றுகள் அங்கே இருக்கின்றது. நான் எங்களுடைய பணிப்பாளர்கள் ஆசிரியர்கள் இந்த பரீட்சை பணிக்குழுவினர்களுடைய அறிவுறுத்தல் கூட்டங்களுக்கு வருகின்ற பொழுது நான் இதை சொல்கின்றேன். பல தடவை என்னுடைய ஆதங்கங்களை ஆவசங்களாக வெளிப்படுத்தி இருக்கின்றேன். என்ன செய்கிறீர்கள்? இலங்கையிலே 9 மாகாணம் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கவலையே பட வேண்டாம். உங்களை முந்தி செல்வதற்கு இலங்கையில் யாரும் இனி இல்லை. ஏனென்றால் எங்களுடைய ஆய்வுகளின்படி வட மாகாணம் இலங்கையினுடைய கல்வி நிலையில் கடை நிலையில் தொடர்ச்சியாக இருக்கின்றது. எந்த அறிகுறியும் இல்லை முன்னோக்கி நகர்வதற்கு. இதற்கான பதிலெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குமோ எனக்கு தெரியாது. இதற்கான பதில் இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்குமோ தெரியாது. என்னுடைய அனுபவங்களையும் என்னுடைய ஆதங்கங்களையும் இங்கே உங்கள் முன் வைக்கின்றேன். இந்த நூல் வெளியீட்டின் ஊடாக இங்கே இந்த நிலையில்தான் பல பரீட்சார்த்திகள் இருக்கின்றார்கள். பரீட்சை பெறுபேறு வருகின்ற பொழுதும் இப்படித்தான் இருக்கிறார்கள். கல்வி கற்கின்ற பொழுதும் இப்படித்தான் இருக்கின்றார்கள். இது ஏன்? எங்கே இதற்கான பதில்? இந்த புத்தகம் ஒரு சிறிய விளக்கை காட்டியிருக்கிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். அதற்கு அப்பால் நாங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை தேட வேண்டும். இந்த கோலத்தில் இருந்து அழகான ஒரு இளைஞனுடைய படத்தை இந்த முகப்பு புத்தகமாக போட்டு ஒரு நூலை வெளியிடுவதற்கான பெரிய வெளிச்சத்தை நாங்கள் தேட வேண்டும். அது இங்கே இருக்கின்ற அருட்பணியாளர்களுடன் இங்கே இருக்கின்ற சகலரதும் பொறுப்பு மட்டுமல்ல, இந்த மாகாணத்தை சார்ந்த எல்லோருடைய கட்டாய பொறுப்பும் கடமையும் என்பதை நான் இங்கே வலியுறுத்துகின்றேன். ஏறக்குறைய 2009ஆம் ஆண்டிற்கு முன்னதாக
இலங்கையின் முன்னணி மாகாணமாக இருந்த வடமாகாணம் இப்பொழுது இலங்கையின் கடைநிலை மாகாணமாக மாறியிருக்கின்றது. பலருக்கு இது கசப்பாக இருக்கும். என் பணிப்பாளர்களுக்கு சில வேளை நான் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வெறுப்பார்கள். எனக்கு தெரியும். நான் சொல்லுவேன், உண்மையை கசந்தாலும் வெறுத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம், இல்லாவிட்டால் ஆள் முடியும். ஆகவே இந்த கேள்விக்கு இந்த புத்தகம் இன்னொரு புத்தகம் வெளிவருகின்ற பொழுது, நாங்கள் இந்த அரங்கிலோ வேறு எங்கிலோ நூல்களை வெளியிடுகின்ற பொழுது, என்னுடைய மாணவனை அல்லது இங்கே இருக்கின்ற எந்த குருவாவது அல்லது எந்த ஒரு கல்விமானோ எந்த ஒரு ஆசிரியரோ எந்த ஒரு எழுத்தாளரோ அடுத்த நூலை வெளியிடுகின்ற பொழுது அழகான ஒரு இளைஞன் மகிழ்ச்சியோடு வெற்றி பெற்ற ஒரு இளைஞனுடைய படத்தை இங்கே பதிவு செய்து வெளியிடுவதற்கான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு வழி என்னால் சொல்ல முடியும். இந்த புத்தகத்தின் ஊடாக, இந்த புத்தகத்தினுடைய தலைப்பை பார்த்து நான் என்னுடைய மகனிடம் கேட்டேன், இது என்ன? இளமையே மனச்சோர்வை மண்டியிட செய். மனதுக்குள்ளே சோர்வு வருகிறது என்றால் மனதுக்குள்ளே பாசி பிடித்து விட்டது, அது தூசி அடைத்து விட்டு, தூசி நிறைந்திருக்கிறதை தட்டி எடுக்க வேண்டும். அதற்கு என்ன வழி? அவர் சொன்னார், ஆன்மீகம். ஒரு வகுப்பறையிலே நான் நினைக்கின்றேன் 95ஆம் ஆண்டு உயர்தர 94, 95ஆம் ஆண்டுகளிலே வகுப்பறைகளிலே நாங்கள் இந்த மாணவர்களை படிப்பிக்கின்ற பொழுது எனக்கு தெரியும், இங்கே டியூக் வின்சென்ட் இருக்கிறார், இருவருக்கும் நான் சொன்னேன், தூசி தட்டுற துடைப்பங்களாக, யூ ஷுட் பி a ரியல் apostle ஆஃப் ஜீசஸ். நீங்கள் ஒரு பதவிக்காக அல்லது நானும் ஒரு குருவானவர் என்று சொல்வதற்காக இந்த பணிக்குள்ளே கால் வைக்க வேண்டாம். இந்த தூசு தட்டுற வேலைக்கு, இதை சொல்கிற வேலைக்கு, மிகவும் எளிமையான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போவதாக இருந்தால் இந்த பணிக்குள்ளே நீங்கள் கால் வையுங்கள் என்று சொன்னேன். இந்த முதல் முறையாக இப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு விழாவிலே நான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்களில் முதல் முறையாக ஒரு ஃபங்க்ஷனில் இப்படியாக கலந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கலப்பிலே நான் என்னுடைய ஆதங்கத்தை முன்மொழியாக வெளியிட்டிருக்கின்றேன். இன்னும் இந்த ஆசிரியர்களாக அல்லாமல் ஒவ்வொரு சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களும் பெற்றோர்களும், இங்கே சொல்லப்பட்டது, ஜான்சன் சார் சொன்னார், பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளை திருத்த முடியவில்லை, ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்த முடியவில்லை, எங்களுடைய பிள்ளைகள் சொல்லு கேட்கிறார்கள் இல்லை. அது எங்களுடைய இயலாமையினுடைய மறுபக்கம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை திருத்த முடியாது, அவனை நெறிப்படுத்த முடியாது என்றால் அந்த ஆசிரியர் தொழிலுக்கு லாயக்கற்றவர் என்பது நான் வெளிப்படையாக சொல்லுகின்றது. என்னுடைய ஆசிரியர்களுக்கு, நான் சக ஆசிரியர்களுக்கு ஆசிரியராக இருந்த காலத்தில் நான் சொல்லியிருக்கின்றேன், அந்த தொழிலுக்கு நீங்கள் பொருத்தமில்லாவிட்டால் வேறு தொழிலை பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல் நான் ஒரு பெற்றோராக இருந்த என்னுடைய பிள்ளையை, நான் என்னுடைய மகனை நான் வழி நடத்த முடியாதவனாக இருந்தால் நான் அந்த கரெக்டர், அந்த பாத்திரம் எனக்கு பொருத்தமில்லை. அதே போல இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சமூகத்திலே எங்களுக்கு ஒரு பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தில் இருந்து கொண்டு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்ய முடியாவிட்டால் நாங்கள் ஏற்றிருக்கின்ற பாத்திரம், நாங்கள் நடமாடுகின்ற இடத்திலே எங்களுக்கு தரப்படுகின்ற அந்த லேபல் பொருத்தமற்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் சிந்திப்போம். என்னுடைய இந்த அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்கள் சொன்னது போல இதனுடைய இறுதிக்கட்டம் மண்டியிட செய்வதற்கு எங்கே மண்டியிடுவது, எங்கே இந்த மனசோர்வை மண்டியிட செய்வது? என்னுடைய ஆன்மீக அனுபவம் இறைவனின் சந்நிதி, இறைவனுடைய சந்நிதி அந்த மனசோர்வை எடுக்கும் நிரந்தரமான ஒரு பாலமாக இருக்கும். அண்மையிலே அந்த சமாந்துறை கிழக்கு மாகாணத்திலே வெள்ளம், காட்டாற்று வெள்ளமாக போய்கொண்டிருந்தது. பாலத்திலே அடிபட்டு 5 மாணவர்கள் இறந்தார்கள். அப்பொழுது நான் யோசித்தேன், இந்த பாலம் சரியாக இல்லை, பாலத்தை அடிக்க கொண்டு போகாத பாலம் இடப்படாதனால் பலர் அன்று பயணம் செய்ய முடியவில்லை, பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே அடித்து செல்லப்படாத பாலம், காட்டாற்று வெள்ளத்தினால் அடித்து செல்லப்படாத பாலம், சூறாவளியால் தூக்கி எறியப்படாத பாலம், சுனாமியால் சுக்கு நூறாக்கப்படாத பாலம் அமைக்கப்படுவதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு பாலம் கட்டுவதற்கான ஒரே ஒரு இடம் இறைவனின் சந்நிதி. அந்த ஆன்மீக அனுபவம் கொடுக்கப்பட்டால் இந்த சோர்வுகள், இந்த தூசிகள், இந்த பாசிகள் எல்லாம் இளையவர்களிடமிருந்து அகற்றப்படும். அந்த ஆன்மீக அனுபவம் கொடுப்பதற்கான பல பணியாளர்கள் இந்த அரங்கிலே இருக்கின்றீர்கள். உங்களிடம் அதை நான் வேண்டி விடைபெறுகின்றேன். இந்த வாய்ப்புக்கு நான் என்னுடைய மகனாருக்கு நன்றி சொல்லி அமர்கின்றேன். தேங்க்யூ. தன்னுடைய கல்வி புலம் சார்ந்த பணிகளிலே பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் கசப்பான சம்பவங்களையும் எடுத்துக்காட்டி
அழகான ஒரு உரை வழங்கி எங்கள் மீதும் பாரியொரு பொறுப்பை தந்துவிட்டு சென்றிருக்கின்ற இன்றைய நாளுக்குரிய பிரதம விருந்தினர் பரீட்சை ஆணையாளர் திருமதி மையண்ணா ஜீவராணி புனிதா அவர்களுக்கு எமது பாராட்டுக்களும் நன்றிகளும். தொடர்ந்து பிரதம விருந்தினர் அவர்கள் இன்றைய நாளிலே கலந்து கொண்டவர்களுக்கான நினைவு பரிசுகளை வழங்க இருக்கின்றார். ஒரு மகிழ்ச்சியான நிகழ்விலே நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம். முதலிலே இன்றைய நாளினுடைய பிரதம விருந்தினருக்கு இந்த நூலினுடைய ஆசிரியர் நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பார். கரங்களை தட்டி இந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்விலே நாங்கள் பங்கெடுப்போம். தொடர்ந்து சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கப்படும். சிறப்பு விருந்தினர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள். தொடர்ந்து கௌரவ விருந்தினர்களுக்கான பரிசு வழங்கப்படும். அருட்தந்தை பால் ஜெயந்தன் பச்சேக், அருட் சகோதரி தியோபன் புரூஸ், அருட்திரு ஆண்டன் ஸ்டீபன். தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நூல் ஆய்வை மேற்கொண்ட பெருமாளர் ஜோன்சன் ராஜ்குமார். தொடர்ந்து இந்த வரவேற்பு நடனத்தை வழங்கிய மாணவிகள். இந்த மாணவிகளை சிறப்பாக பயிற்சி அளித்து உருவாக்கிய ஆசிரியர். நடனத்தை நெறியாள்கை செய்த ஆசிரியர். சப வழிபாட்டை முன்னெடுத்த செல்வி நபீனா எமல்ஸ் நிர்மலன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பிள்ளைக்காக நாங்கள் கரங்களை தட்டுவோம் ஒரு தடவை. நன்றிகள். தொடர்ந்து ஏற்புரையும் நன்றியுரையும் இடம்பெற இருக்கின்றது. இன்றைய நாளிலே இந்த அழகான நூலை எமக்கு யாத்து தந்த அருட்தந்தை பிலிப் ரஞ்சனகுமார் அவர்கள் இப்பொழுது ஏற்புரையும் நன்றியுரையும் வழங்குவார்கள். கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. பொய்யாமொழி புலவர் தந்த இந்த குறளை அடியொற்றி என்னை எம்மை படைத்தவனை நான் தலை வணங்குகிறேன். அவையை நிறைத்து இந்நிகழ்வை அர்த்தமுள்ளதாக்கி அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, விருந்தினர் என்பதில் எனக்கு போதாமை தன்மை தெரிகிறது. எனவே என் சிறு முயற்சியை விரும்பி வாழ்த்தி உடனிருப்பை உறுதி செய்யும் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் என்று சொல்வதுதான் பொருத்தமானது. உங்களை மனதார நன்றியோடு பாராட்டுகிறேன். எனது வளர்ச்சியில் எப்போதும் அக்கறையுடன் பாடம் சொல்லி பாதை காட்டி மீண்டும் இந்நிகழ்ச்சியில் எனக்கு உற்சாகம் தந்திருக்கும் உயர்ந்தவர்களை நான் இந்த அரங்கின் மேடையில் கண்டு இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். என்னோடு இந்த மகிழ்வில் இணைந்திருக்கும் தாயுள்ளம் கொண்ட உறவுகளே, அருட்தந்தையர்களே, அருட்சகோதரிகளே, நல் ஆசான்களே, உங்களோடு நாமும் இருக்கிறோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டிருக்கும் உறவுகளே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் மன திருப்தியும் மகிழ்ச்சியும் கலந்திட்ட இந்நேர வணக்கங்கள். என்னோடு இந்த மகிழ்வில் இணைந்திருக்கும் தாயுள்ளம் கொண்ட தந்தையுள்ளம் கொண்ட உங்களை பார்க்கிற பொழுது எனது பாட்டன் நீக்கலா பிள்ளை மரிய சேவியர் சொன்ன வார்த்தை தோளில் கைபோட்டு புனித யாகப்பர் ஆலய அந்த அருகு முன்றலிலே முற்றத்திலே நீ ஒரு சரியான
கள்ளனடா. ஆமாம், அது உண்மை. யாருக்கும் தெரியாமல் விரும்பியதை கன்னமிட்ட கள்வன் நான். அவருடைய நடை, உடை, பாவனை, சாமர்த்தியம், சாணக்கியம், பாண்டித்தியம், முற்போக்கு சிந்தனை, வீழ்ச்சியிலும் உயர்ச்சியுண்டு என்று நம்பி செயலில் இறங்கும் வீரத்தின் செய்கைகள் எல்லாவற்றையும் களவு எடுக்க நினைத்ததுண்டு. முடியவில்லை. அந்த சரித்திரத்துக்கு நான் சதாகாலம் கடன்பட்டவனே. அவருடைய பாதத்தில் நான் எழுதிய இந்த சிறுநூல் சொந்த நிலத்தில் நூற்கப்பட்டது அல்ல. 2-3 வருடங்களுக்கு முன்னர் எனது பட்டப்படிப்பில் இருந்தபோது அயல்நாட்டில் எழுந்தது. இளமையே மனச்சோர்வை மண்டியிடச் செய் என்பது எனது கற்றலில் வெளிப்பட்ட வரிகள் மட்டுமல்ல, எமது ஈழநிலத்தில் வாழும் இளையோரை பார்த்து சொல்லும்படியாக எனக்குள் எழுந்த ஒரு குரலாகவே நான் எண்ணுகிறேன். இளைஞனே, உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு, அல்லது சிறுமியே எழுந்திடு என்ற இயேசுவின் வார்த்தைகள் எமது தம்பி தங்கைமாருக்கு, எங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு உரியது என்பதை புரிந்த நேரம் அது. நூல் எழுதியாயிற்று, அதை நூற்பதற்கான பணம் இல்லாதிருந்தது. நேற்று முன்னிதம் இந்த அரங்கில் என்னுடைய பாட்டனார் மரியசேவியர் அவரது குறிப்புகளில் நான் கண்டுகொண்டதும், கலையுள்ளங்கள் அன்று தொட்டு இன்று மட்டும் அனுபவமாக காண்பதும் கலைக்குள் உள்ள பிரசவ வலி, வறுமை, வெறுமை, பொறுமை, இதையும் தாண்டி நிற்பதுதான், நிற்க வேண்டும் என்பதுதான் எனது பாட்டனாரின் வாழ்வின் பாடங்கள். தொடர்ந்தும் அவருடைய நல்ல நேர்த்தியான வாழ்வின் பாடங்களை நாம் திருடிக்கொண்டே இருப்பேன் என்பதை பெருவிருட்சமாக உயர்ந்து நிற்கும் திருமறை கலாமன்ற குடும்பத்திற்கு இந்நேரம் தெரிவிக்கின்றேன். எனக்குள்ள திறமைகளை மீண்டும் கண்டுபிடிக்கச் செய்து அதை உண்மையாக்கியவர்கள்தான் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர்கள், உறவுகள், நண்பர்கள், உடனிருக்கும் சகோதர குருக்கள், இருபார் துறவரத்தார் நீங்கள். தாய் தந்தையர் எனக்கா என்றும் சபித்து ஆசீரளிப்பதும், எனது பாட்டனாரின் பாதங்களில் பணிந்து நின்று நான் பெரும் நல்லாசிகளும் என்னை நிறைப்பதை நான் உணர்கிறேன். உணவூட்டி, உரமூட்டி, அறிவு வளர்த்து உற்சாகம் தந்தவர், அழைத்தலை இனங்கண்டு என்னை இன்றும் மகிழ்வித்து நிற்கும் அம்மா ஜீவராணி புனிதா மைக்கேல் திலகராஜா. எல்லோரும் அறிவோம், இன்று பரீட்சை ஆணையாளர் என்ற பெயரோடு பரீட்சைகள் மீண்டும் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிற பொழுது இந்த நேரத்தில் எப்படி இங்கே நிற்கிறார் என்று அவர் சொன்னது எங்களுக்கு தெரியும். பெரிய பிரயத்தனங்கள், ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தான் நிற்க வேண்டும் என்று இந்த இடத்தில் பலரை அந்த இடத்தில் நிறுத்திவிட்டு, நாளை குறிப்பிட்ட நேரத்தில் பணிக்களத்தில் மீண்டும் நிற்பேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய மகிழ்வில் கலந்திருக்கும் அன்பான உள்ளத்திற்கு எனது நன்றிகள். நிறைய சொல்லிவிட்டேனோ, கட்டாயம் இது முடிய பேச்சிருக்கு, வாங்க வேண்டியதுதான். ஆனாலும் இந்த சந்தர்ப்பம் இறைவன் கொடுத்தது. அன்னைக்கு எனது நன்றிகள் பல கோடி. அடுத்து நல்லதொரு ஆசானாய் என்றும் இன்முகத்தோடு என்னுடன் பயணிக்கும், எப்போதும் நான் இலகுவாக நெருங்கி சென்று தேவைப்பட்டதை வெளிப்படையாக பேச அனுமதித்து ஆலோசனையும் உற்சாகமும் தந்து வழிகாட்டி நிற்கும் எனது அன்புக்குரிய யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர், சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யும் பேச்சுக்களை நான் அவரிடம் சிறப்பாக கண்டு மயங்கி போனவன் அருள் தந்தை ஜெபரட்டம் அடிகளாருக்கு எனது இதய நன்றிகள். எனக்குள் ஓடும் உணர்வுகளை புரிந்து கொண்டு எனக்கு எப்போதும் உற்சாகமாக வார்த்தைகளை மனதாரச் சொல்லியும் இன்றும் அதே வார்த்தைகள் தனது ஆசிகளை இந்த நூலில் வழங்கியும் எனது மகிழ்ச்சியில் இணைந்துள்ள எமது யாழ் மாகாண முதல்வர் மதிப்புக்குரிய அருட்தந்தை ஜேந்தன் பச்சேக் அமதி அடிகளாருக்கு எனது நன்றிகள். திருக்குடும்ப கன்னியர் சபையினர், அமலமரி தியாகிகள் துறவர சபையோடு நிறுவிய காலம் தொட்டு இன்று வரை உடன் பயணிக்கும் இறை ஊழியக்காரிகள், எனது வாழ்வில் சிறுவயதில் மறையறிவு பெற்றதிலிருந்து குருவாகி பணித்தனங்களில் பயணித்த காலங்களில் உடன் பயணித்து இன்றும் பல அருட்சகோதரிகள் இங்கே மிகவும் உற்சாகமான வார்த்தைகள் கூறி நல்ல சகோதரிகளாக அன்னைமாராக இருப்பதை நான் அனுபவத்தில் கண்டிருக்கிறேன். இந்த உடன் பயணிப்பில் தொடர் வடிவமாகிய இந்த நூல் வெளியீட்டிலும் கட்டாயம் நாம் கலந்து கொள்வேன் என்று இங்கே இந்த நிகழ்வில் கலந்து மகிழ்ச்சியை தரும் யாழ் திருக்குடும்ப கன்னியர் சபை முதல்வி அருட்சகோதரி தியோஃபின் குரூஸ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். எனது சித்தப்பா அருட்தந்தை ஸ்டீபன் அடிகளார். அதிகமாக நாம் பேசுவதில்லை, ஆனால்
உறவு என்று மனதால் நினைத்து நெருங்காமல் நெருக்கமாக பயணிக்கிறோம். மறைப்பணியை கலையின் பன்முகப் பாங்கில் எடுத்துச் செல்வதற்கு உயிர்ப்பூட்டலால் எப்போதும் தன் அயராத முயற்சியில் பல இடையூறுகளை தாண்டி சென்று நதியோட்டத்தை சரியாக சிறப்பாக செய்து வருகிற மறைநதி யாழ் கத்தோலிக்க ஊடக மைய இயக்குனர் அவர்களுக்கு எனது பாசத்தோடு நன்றிகள். பேச்சென்றால் இப்படியெல்லோ இருக்க வேண்டும். தமிழ் மணம் எப்போதும் எங்கும் நறுமணமாய் பரவுகிற பேச்சல்லோ அது. திருமறை கலாமன்றத்தின் ஆசிரியர் இவரில்லாத களாற்றுகை இருக்குமா? நான் வியந்து நிற்கும் ஆசான் திரு ஜோன்சன் ராஜ்குமார் கலைஞன், இயக்குனர், எழுத்தாளர், நெறியாளர், தமிழ் பேரறிஞன், உண்மையான இறைஞானம் மிக்க எளிமையான போக்குடைய மனித மனம் கொண்ட நல்லவனற்றவை பாராட்டும் உள்ளம் மிக்க மதிப்புக்குரிய ஆசிரியர் எனது சிறு நூலுக்கு ஆய்வுரை வழங்கியது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. உங்கள் ஆய்வினை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். எனது பாட்டனாரை நன்றாக அறிந்தவர் நீங்கள். அவரால் அதிகமாக விருப்பத்துக்குரியவர் என்று அவரே சொல்லியிருக்கிறார். இந்த திருமறை பணியை நீங்கள் ஆற்றுவதற்கு அனைத்து ஆசீரும் உங்களுக்கு இறைவன் தருகிறார். எனக்கு நீங்கள் செய்த தட்டி கொடுப்புக்கு நன்றி. எப்போதும் உங்களுடன் பயணிக்க விரும்புகிறேன். ஆசானின் நிறைவான ஆய்வின் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்வதோடு எனது நன்றிகளையும் பாராட்டுக்களையும் மனதார தெரிவித்து நிற்கிறேன். இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தக்கூடியவர் யார் என்று தேடலில் நான் இருக்கின்ற பொழுது நெருக்கமாக எப்போதும் பயணிக்கும் திரு அலெக்ஸ் அமலரட்னம் அவர்களின் பொறுப்பேற்று அழகாக நிறைவேற்றி தந்த இந்த நிகழ்வின் நிலை கண்டு மனதார நன்றியோடு பாராட்டுகிறேன். உடன் நின்ற எனது சகோதரிகள், எனது மருமக்கள், நண்பர்கள், முன்னை நாள் வைத்தியசாலை நோயாளர்களின் ஆன்ம நலம் பேளும் குழு அன்னைமார், சகோதரிகள், சிற்றுண்டி ஒழுங்குகளை உடன் நின்று அதற்கு ஒழுங்குபடுத்திய திரு ஜீவ கமலதாஸ் மஞ்சு மற்றும் நண்பர்கள் எல்லாரையும் நன்றி கூறி உங்களுக்காய் ஜெபிக்கின்றேன். தூரமான இடங்களிலிருந்து இந்நிகழ்வில் இணைந்து நின்ற எல்லோருக்கும் எனது இதய நன்றிகள். நடனத்தை நிகழ்த்திய மாணவிகள், நெறிப்படுத்திய ஆசிரியை மற்றும் செபத்தை எமக்காய் ஆயத்தப்படுத்திய குட்டி செல்வி, அந்த அழகான செபத்தை வழங்கிய அந்த சின்ன பிள்ளையை அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்றேன். துணிந்து சவாலான காரியங்களில் இறங்குவது எப்போதுமே வெகுமதி அளிக்கும். அப்போதுதான் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். எனவே இளையோர்களே, ஒரு தடவை உங்கள் திறமைகளை எண்ணி பாருங்கள். உங்களுக்கான பாதைகளை நீங்களே தெரிந்தெடுத்து முன்னேறுங்கள். நல்ல மனித மாண்போடு நலமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். ஒன்று சேர்ந்து உழைத்திடுவோம். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. நன்றி. இந்த வேளையிலே நாம் எல்லாரும் எழுந்து நின்று இறைவனை நினைத்து நன்றி செபத்திலே மீண்டுமாக அந்த குட்டி சிறுமியோடு நாம் இணைந்து கொள்வோம். நிகழ்வில் நீங்க காட்டிய அன்புக்கு நன்றி. புதிய நூலை நாம் வாசித்து பயன்பெறச் செய்ததற்கு நன்றி. உங்களுக்காக நாம் என்ன செய்யணும் என்று எப்போதும் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீங்க கூட்டி வந்த எல்லோரும் தங்களது இடங்களை பாதுகாப்பாக சென்றிட நீங்க வழி நடத்த இருக்கிறீங்க. எந்நாளும் எந்நேரமும் எங்களோடு இருக்கிறீங்க. தேங்க்ஸ். உங்க அம்மா மரியாவின் பரிந்துரையில் அன்பில் நாம் வாழ நீங்க விரும்புறதை எப்போதும் செய்ய அருள் தாரும். ஆமேன்.
எல்லோரும் பெருமையோடும் நன்றியோடும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அருட்தந்தையை வாழ்த்தி தொடர்ந்தும் அவருக்காக நாங்கள் செபிப்போம். அவருடைய கோரிக்கை, இந்த புத்தகம் உங்களுடைய கரங்களில் மட்டும் தவழக்கூடாது, இன்னும் ஒருவருக்கும் கொடுங்கள், பலருக்கு கொடுங்கள், வாசித்து பயன்பெறட்டும். நன்றி.